أن آل قرآني حفظتم آي رحماني وفضلتم تلاوته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. பேரன்புக்கும் பெருமதிக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த ஆண்டு நிகழ்ச்சி தொடரிலே இன்றொரு வித்தியாசமான அமர்வை ஒழுங்கு செய்திருக்கிறோம். வழமையாக ஒரு வளவாளர் யாராவது ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே பேசுவார், நாம் கேட்போம். இன்று ஒரு பொதுவான தலைப்பிலே ஒரு கலந்துரையாடலாக இன்றைய நிகழ்ச்சியை அமைத்துக் கொள்வது பொருத்தமானது, பிரயோசனமாக இருக்கும் என்று கருதப்பட்டு இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களும் இப்படியான நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கம்பம் பீர் முகமது பாக்கவி அவர்கள் வந்த போதும் இப்படியான ஒரு பேனல் டிஸ்கஷனை நாம் ஒழுங்கு செய்திருந்தோம். அதற்கு முன்பு நமது பெரியார் தாசன் அவர்கள் வந்திருந்த சந்தர்ப்பத்திலும் இப்படியான ஒரு குழு கலந்துரையாடல் நடைபெற்றது. இன்னும் யார் யாரோடு அப்படி நடைபெற்றது ஞாபகம் இல்லை, இப்போ ஞாபகம் வந்ததை சொல்கிறேன். அதே போல் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பொதுவான தலைப்பிலே சில பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறோம். ஆரம்பமாக மௌலவி நூஹ் மஹதரி அவர்கள் சில நல்ல பிரயோசனமான தேவையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து நமது கலந்துரையாடல் ஆரம்பமாகும். இந்த கலந்துரையாடலே மாறி மாறி நாம் பேசுவோம், பேசலாம். ஆனால் நீங்களும் பங்கேற்கலாம். தலைப்புக்குள் நின்று சொல்லுவோம், தலைப்புக்குள் நின்று நீங்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கான ஒரு சந்தர்ப்பம். ஆனால் ப்ளீஸ் தயவு செய்து தலைப்புக்கு வெளியே செல்லலாகாது. தலைப்புக்கு வெளியே சென்றால் நோக்கம் பிழைத்துவிடும். இந்த குழப்பமான இந்த இன்றைய உலகிலே, சமகால உலகிலே நமது ஆன்மீக வாழ்க்கையை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, பாதுகாத்துக் கொள்வது, ஆரோக்கியமாக நமது ஆன்மீக வாழ்வை எப்படி வைத்துக் கொள்வது என்பது தொடர்பிலான சில பல விஷயங்களைத்தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆரம்பமாக ஷேக் நூஹ் மஹதரி அவர்கள் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமிddin. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான உஸ்தாத் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கிற சகோதர சகோதரிகளை, குழப்பமான உலகில் ஆன்மீக தெளிவு தான் இன்றைக்கு நாம் கலந்துரையாட இருக்கிற கருப்பொருள். ஏதாவது தெரியுதா? குழப்பமான உலகில் ஆன்மீக தெளிவு. இல்லை தலைப்பே மயக்கமா இருக்கா? கொஞ்சம் மயக்கமா தான். இன்றைக்கு உலகம், குழப்பமான உலகம், இதை மட்டும் எடுத்துக்குங்க. குழப்பமான உலகம் தெரியுதில்ல, இது ஒரு பார்ட். இதற்கு ஆன்மீக தெளிவு என்ன, இது ஒரு பார்ட். இப்போ ஓகே, குட், அல்ஹம்துலில்லாஹ். இதை குறித்துத்தான் நீங்களும் நான் உஸ்தாதும் சேர்ந்து நாம் கலந்துரையாடல் இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கைகள், மனித நம்பிக்கைகள், மனிதனுடைய கொள்கைகள் வேகமாக மாறுகிறது. முஸ்லீம் அல்லாதவருடைய கொள்கைகள், நேற்று அவர்களுடைய கொள்கை ஒன்றாக, நேற்றுனா எஸ்டர்டே இல்லை, நேற்று சென்ற கடந்த காலங்களில் கொள்கை ஒன்றாக இருந்தது, இன்னைக்கு வேறையா இருக்கு. நேற்றைய நம்பிக்கைகள் இன்று வேறாக மாறுகிறது. அப்போ இதுதான் குழப்பமான உலகம். பழையவற்றுக்கு மதிப்பில்லாமல் போகிறது. எல்லாம் நேற்றைய உண்மைகளெல்லாம் இன்றைக்கு பொய்யாக மாறுகிறது. நேற்றைய சத்தியங்கள் இன்றைய அசத்தியங்களாக மாறுகிறது. வேகமாக மாறுகிறது, வேகமாக.
இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அமைதியின்மை தான் மனிதனுக்கு ஏற்படுகிறது. கவலை, நிம்மதியின்மை இது அதிகமாகிக் கொண்டே போகிறது. இப்போ நேற்றைய கொள்கைகள் இன்று மாறுகிறது. சரி, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கான் மனிதன் அப்படி சொன்னால் பரவாயில்ல. ஆனால் அவனுக்கு மேலும் மேலும் திகைக்கிறான், அவன் மேலும் மேலும் கவலை அடைகிறான், மேலும் மேலும் நிம்மதி இன்மையை நோக்கித்தான் அவன் சென்று கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி இழந்துதான் போகிறது. மனிதன் அமைதிக்காக ஏங்குகிறான். அந்த கொள்கைகள், அவனுடைய அந்த தாட்ஸ் எல்லாம் மாறுகிற போது நம்பிக்கைகள் எல்லாம் மாறுகிறது. இதுதான் ஒரு குழப்பமான உலகம். இப்போ இன்றைய பெரும்பாலும் நீங்கள் சொல்லுங்கள், மனிதனுடைய இந்த அமைதியின்மைக்கும் நிம்மதியை தேடி அலைவதற்குமான காரணம் என்னவாக இருக்கலாம்? பொதுவாக காமனா சொல்லுங்க. ஏன் மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு? ஏன் அதிகமான எவ்வளோ பணம் வச்சிருக்கான்? சில போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லியனியர் எல்லாம் பல மாடி கட்டடங்களிலிருந்து குதித்து தற்கொலை செய்கிறார். அப்போ பணம் அவனுக்கு ஒரு ஆமாம் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்புடைய ஓனர் சூசைட் பண்ணிக்கிட்டார்ல, பெரிய காஃபி டே, ஒரு எவ்வளோ ஃபேமஸ் இந்தியாவில், திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி நீங்கள் பார்த்து சினிமா துறை எடுத்துக்கொண்டாலும் பெரிய ஜாம்பவான்கள் என்று சொல்லப்படக்கூடிய சினிமா ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய படம் எடுப்பதை குறித்து நாம் இங்கே பேச வரல, அவங்களும் சூசைட் பண்ணுறாங்க. நடிகர்கள் அவர்களும் தற்கொலை செய்கிறார். இது எங்கே? அப்போ என்ன, எது அவர்களுக்கு தெளிவை தரும் என்று யோசித்து பார்த்தால் நீங்கள் ஒரு காரணம் சொல்லலாம். உங்களோட காரணம் கேட்டேன், நீங்கள் காரணம் ஒன்றும் சொல்லலையே. அதுதான் அதற்கான காரணம் என்ன? இலக்கில்லாமல் பயணிப்பு. பேராசை ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். பேராசை இல்லையா? பண ஆசை மேலும் மேலும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அவனுக்கு இருக்கிற டென்ஷன், அழுத்தம், மன அழுத்தம். ஆமா, அதாவது வந்த பணத்தை எப்படி தக்க வைக்கிறது? பேராசை, பணத்தாசை இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மணி மைண்டட் பீப்புள் தான். எல்லாத்திலும் மணி, காசு. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க உருவாக்கினாலும் அதில் எப்படி காசு சம்பாதிப்பது? ஒரு ஸ்கூல், அதனுடைய மோட்டிவ் பணமாகத்தான் இருக்கிறது. அதனால தான் இப்போ சொல்றாங்க மணி மைண்டட் பீப்புள், எல்லாம் பணம். மக்கள் என்னவாகிட்டு போறாங்க பரவாயில்ல. நீங்க சோசியல் சர்வீஸ் என்று அதை அழைத்து, முஸ்லீம்களை குறித்து நான் சொல்லவில்லை, பொதுமக்களை குறித்து, வெகுஜன மக்களை குறித்து நான் பேசுகிறேன். ரேட் ரேசிங் சொல்றாங்களா? ரேட் ரேசிங், எலி ஓட்டம். எலியுடைய அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த எலி பொந்து, பொறி இல்லை, வளை, எலி வலை, வளை, அது பொந்துன்றாங்கல்ல. அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், நிறைய சேமித்து வச்சிருக்கும். ஆனாலும் வெளியே வந்தால் ஓடும் உணவுக்காக. அது அங்கே நிறைய இருக்கும். அது மாதிரி இந்த ரேட் ரேசிங் தான் இன்று ஒரு இதாக இருக்கிறது. இது பேராசை. இதனால் அவனுக்கு குடும்ப பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, மொழி பிரச்சனை, நிறம் அவனுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறது. இருக்குதான், நிறம் ஒரு பிரச்சனையா தானே இருக்கு. நிறைய மொழி ஒரு பிரச்சனை, நமக்குள்ளதான் மொழி, நாம் அது பெருசா கண்டுக்கிறது இல்லை. அரசியல் பிரச்சனை. இதனால நிம்மதியின்மை. இந்த நிம்மதிக்காக வேண்டி அவன் என்ன செய்யறான்? ஊரா அலைறான், மாது என்று அவன் தேடுகிறான். அப்படியாவது நிம்மதி கிடைக்காதா என்று அவன், இந்த குழப்பம், இதான் குழப்பமான ஒரு உலகம். அடுத்ததாக நான் நினைக்கிறேன், இவனுடைய அந்த நிம்மதியின்மைக்கும் குழப்பத்துக்குமான காரணம் இவனாக ஏற்படுத்தி கொண்ட ஏற்றத்தாழ்வுகள், மனிதனாக ஏற்படுத்தி கொண்ட ஏற்றத்தாழ்வுகள். ஏற்றத்தாழ்வுனா புரியுதா? நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன். இந்த ஏற்றத்தாழ்வு மனிதன் ஏற்படுத்தி கொண்டு தமக்கு தாமே, பிறப்பால் நான் உயர்ந்தவன், நிறத்தால் நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன். அதே மாதிரி நீங்க இனத்தால் நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், தன்னை உயர்ந்தவன் என்று கருதிக்கொள். இது ஒரு அமைதியின்மைக்கான காரணம். நாங்கள் காலையில் கூட சகோதரர்களோடு பேசிக்கொண்டிருந்த போது சொன்னோம், பிராமணர்கள் யாரும், ஒரு ஹிந்துவே பிராமண மதத்தை அல்லது பிராமண அவர்களுடைய இதை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்க முடியாது. பிராமணர்கள் அவர்கள் பிறந்துதான் வர வேண்டும். யூத சமூகமும் அப்படித்தான். ஒரு யூதன், வேற்று மதத்தை சார்ந்த ஒருவன் யூதனாக மாற முடியுமா என்றால் மாற முடியாது.
யூதன் பிறந்துதான் வர, அதுவும் அம்மாவும் அப்பாவும் யூதர்களாக இருக்கிற ஒருவர் தான் யூதனாக, அம்மாவோ அல்லது அப்பாவோ யாரோ ஒருவர் யூதராக இல்லாவிட்டால் அந்த மனிதர் யூதரா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் எத்தனையோ ஜீன் வச்சு எத்தனை தலைமுறை வச்சிருக்கலாம், இத்தனை தலைமுறைகள் அவர்கள் யூதர்களாக இருக்கிற அந்த தலைமுறையில் பிறந்த ஒருவரைத்தான் அவர்கள் யூதர்களாக ஏற்றுக்கொள்வார். இப்படி அவர்கள் அந்த பிறப்பால், இனத்தால், மொழியால், இதற்காக பல உலக மாநாடுகள் நடந்திருக்கு. இந்த வேறுபாடுகளை தீர்ப்பதற்கும் இந்த குழப்பங்களை அகற்றுவதற்கும் ஒன்றும் ஒரு தீர்வும் கிடைக்கிற மாதிரி தெரியல. நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது, நிறைய ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தா அமெரிக்க தேர்தலில் பராக் ஒபாமா போட்டியிட்டார், அவரை கூட என்ன செய்ய முயன்றார்கள். அதுக்கான காரணம் என்ன? நிறம். கரெக்ட். ஒரு அமெரிக்க ஜனாதிபதியை கொலை செய்ய நிறம் என்ற காரணத்தால். நீங்கள் இன்னைக்கு பாம்பே போங்க, நான் பாம்பேயில் இருந்திருக்கிறேன், அது பல வருடங்களுக்கு முன்னால். பாம்பேயில் உண்மையிலே அதர் ஸ்டேட்டு, மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க மொழிக்காரன் மராட்டி பேசுகிற மக்களைத்தான் அவர்கள் அவன் ஏழையாக இருந்தாலும், பைத்தியக்காரனாக இருந்தாலும், பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவனோடு தான் அவன் சகவாசம் வைப்பான். இன்றும் மராத்தியர்கள், அதாவது பாம்பே அல்லாத மக்களுக்கு எதிரான கோஷத்தை ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கலாம், பொது வெளியில் பார்க்கலாம். வெளியேறுன்னு சொல்கிறாங்க. இங்கே எது ஏற்றத்தாழ்வு காரணமாக இருக்கிறது? மொழி. அப்போ இது இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் அழகாக இதற்கு தீர்வு. யா யுஹன்னா சின்னா கலக்னாக்கும் இந்த கரிமவன்சா வஜால்னாக்கும், மனிதர்களே என்று அழைத்து பேசுகிறது. உங்களை ஓர் ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம், உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் மாற்றி வைத்திருப்பது உங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வுகளை காண்பிப்பதற்காகவோ காட்டுவதற்காகவோ அல்ல, மாறாக ஒருவருக்கொருவர் அறிமுகமாவதற்காக வேண்டி, நீங்க இன்ட்ரோடக்ஷன் ஆகிறதுக்காக வேண்டி. இவர் இந்த நாட்டை சார்ந்தவர், அவர் அந்த நாட்டை சார்ந்தவர், இவர் இந்த நிறத்தை சார்ந்தவர், இந்த மொழியை பேசுகிற காரணத்தால், இந்த நாட்டை சார்ந்தவர் என்ற காரணத்தால் அவர் உயர்ந்தவர் என்று கருத முடியாது. ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹு ஜல்லஷானு தாலா சொல்றான். ஆனால் இஸ்லாம் பாருங்க, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு நபிமொழி நமக்கு இருக்கு. நான் நீண்ட நேரம் பேசுகிறேன் என்று கருதுகிறேன், இப்போ முடிச்சிடலாம். கருப்பரை விட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கருப்பரை விட வெள்ளையர் உசத்தியானவர் அல்ல, அரபி பேசுகிறவரை விட அரபி பேசாதவர் உயர்வானவர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அரபு நாட்டில் அந்த நபிமொழி நடைமுறைப்படுத்தப்படாவிட்டாலும் பள்ளிவாசலுக்குள்ளேயாவது நாம் அட்லீஸ்ட் அதை கடைபிடிக்கிறோம். வெளியில இருக்கத்தான் செய்து, இல்லை என்று சொல்லவில்லை. இஸ்லாத்தை தீவிரமாக கடைபிடிக்கக்கூடிய மக்களிடத்தில் இந்த வேறுபாடு இல்லை. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே செயல்படுத்தி காட்டினார். அபூபக்கர் குறைஷி குலத்தை சார்ந்தவர், அபூபக்கர் ரலியல்லாஹு உயர்தர குலம். அப்போ அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும், பிலால் அவர் எத்தோப்பியாவை சார்ந்தவர், அவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே தொழுகையில் ஒரே அணியில் நிற்க வைத்தார்கள். ஒரு கட்டத்தில் பிலால் அவர்களை உரிமை விட்டதே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சம்பவத்தை சொல்லும்போது அபூபக்கர் சையதுனா வஅத்தக சையதனா அப்படின்னு சொன்னாங்க. உமர் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் எங்கள் தலைவர், எங்களுடைய இன்னொரு தலைவரை உரிமை விட்டிருக்கிறார். இன்னொரு தலைவர் யார்? அவரை எப்படி எந்த வார்த்தையால் அழைக்கிறார்? தலைவர். இப்போ அந்த பிலாலையும் அபூபக்கரையும் அந்த ரோம் தேசத்திலிருந்து வந்த சுஹைபையும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பாரசீகத்திலிருந்து வந்த சல்மான், அவர் ஒரு அடிமையாக விற்கப்பட்டு வந்து எல்லாம் சமம். அது ரசூலுல்லாஹ் அன்னைக்கே உடைச்சிட்டாங்க. சில போது மனிதன் காபாவை விட புனிதமாக மாறுகிறான். அதனால தான் காபாவுக்கு மேலால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றி வைத்து பாங்கு சொன்னார். இப்ப இங்கே ரசூலுல்லாஹ் அன்னைக்கு இதெல்லாம் உடைச்சிட்டாங்க. இதுக்கான தீர்வு என்னவென்று சொன்னால், உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்த நாள் முதல் இறுதி நாள் வரை இஸ்லாம் தெளிவான விளக்கங்களை கொடுக்கிறது, மிக தெளிவான விளக்கங்களை கொடுக்கிறது. சமகால மனிதன் திகைத்து நிற்கிறான், ஆனால் இஸ்லாம் அதற்கான தெளிவான தீர்வுகளை கொடுக்கிறது. தீர்வுகள் என்னங்கிறத நம்ம ஒன்றொன்றாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு முன்னுரையாக இருக்கலாம்.
முன்னுரை சொல்லட்டுமா? முடிவுரை அல்ல, நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். நான் முன்னுரை தானே சொல்லியிருக்கேன். ஓகே, நல்லது. குழப்பமான உலகத்தில் ஆன்மீக தெளிவு, இதுதான் தலைப்பு. நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமகால உலகம், இன்றைய உலகம் குழப்பத்தில் இருக்கிறது, தெளிவின்மையில் இருக்கிறது, மயக்கத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நமக்கு தெளிவு தேவைப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஆன்மீக ரீதியிலான ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான காலம் வரும் என்பதை முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். நமது பரிபாஷையில் குழப்பமான காலத்தை ஃபித்னாவுடைய காலம் என்று சொல்லுவோம். ஃபித்னாக்கள் மலிந்த காலம் என்று சொல்வோம். ஃபித்னா என்றால் சோதனை, பிரச்சினை, சவால், அச்சுறுத்தல், அறைகூவல், கவர்ச்சி, ஈர்ப்பு, திசை திருப்பும் போக்குகள் முதலான கருத்துக்களை தரும். நான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நமது லட்சிய பயணத்துக்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு எத்தனையோ சவால்கள், எத்தனையோ அறைகூவல்கள், எத்தனையோ அச்சுறுத்தல்கள், முட்டுக்கட்டைகள், இடர்பாடுகள், தடைக்கற்கள், தடைகள் இருப்பதை நாம் எதிர்நோக்குவதை பார்க்கிறோம். இதனைத்தான் ஃபித்னா என்று சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே ஒரு தொகுதி ஹதீஸ், அஹதீஸ் அல் ஃபிதன் வல் முஸ்தக்பல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் ஃபித்னாக்களை பற்றி, குழப்பங்களை பற்றியும், எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற நிகழ்வுகள் பற்றியும் சொல்லுகின்ற ஹதீஸ்கள். இதற்கு கீழ் அஹாதீஸுல் ஃபிதன் வரும், அஹாதீஸ் அஷ்ராத்தி ஸாஅ வரும், அஹாதீஸ் அலாமாத்தி ஸாஅ வரும். உலக அழிவுக்கு முன்னால், யுக முடிவுக்கு முன்னால், கியாமத்துக்கு முன்னால் இடம்பெற இருக்கின்ற பல விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதர் தான், நபி தான், ரசூல் தான் என்பதற்கான சான்றாதாரங்கள் உண்டு. நபி அவர்கள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னவாறு அந்த விஷயங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த வகையிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பல ஃபித்னாக்களுக்கு நாம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் எதிர்நோக்கும் ஃபித்னாக்கள் ஆன்மீக ரீதியானவை. அதாவது நமது ஆன்மீக வாழ்க்கையில் ஆன்மீகத்தின் பேரிலேயே, மதத்தின் பேரிலேயே, மார்க்கத்தின் பேரிலேயே நிறைய ஃபித்னாக்கள், குழப்பங்கள் இருக்கின்றனவா இல்லையா? எந்த வேர்ஷனை ஏற்றுக்கொள்வது, இவர் சொல்வது சரியா, அவர் சொல்வது சரியா, அந்த வழி சரியா, இந்த வழி சரியா, அந்த போக்கா சரியானது, இந்த போக்கா சரியானது என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அது குழப்பம். இப்ப எல்லோரும் சொல்வார்கள், என்ன அந்த ஹசரத் ஒன்று சொல்றார், இந்த ஹசரத் மற்றொன்று சொல்றார், அவர் அப்படி பேசுறார், இவர் இப்படி பேசுறார், நாம திகைத்து போயிருக்கிறோம், பெருமயக்கத்தில் குழப்பத்தில் இருக்கிறோம். இதை முதலாவது ஃபித்னா. இவர் சுன்னா என்பதை அவர் பிதா என்றார், அவர் பிதா என்பதை இவர் சுன்னா என்றார், இவர் பொருட்படுத்த வேண்டும் என்பதை அவர் பொருட்படுத்த கூடாது என்று சொல்றார், தூக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். அவர் சொல்லும் முன்னுரிமைகள் வேறு, இவர் சொல்லும் முன்னுரிமைகள் வேறு. பெரிய மயக்கமாக குழப்பமாக இருக்கிறது, ஏதாவது ஒன்றை சொல்லி தொலைய வேண்டியதுதானே என்றெல்லாம் சொல்றவங்க இருக்கிறாங்க சாதாரண மட்டத்தில். இது ஃபித்னா. இது நேரடி ஆன்மீக பிரச்சனை. அந்த ஜமாத், இந்த ஜமாத், இந்த தரிகத்து, அந்த தரிகத்து, இந்த கொள்கை, அந்த கொள்கை, எந்த கொள்கை சரி? நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் முபாரக்ட, தவ்வா சென்டர் என்பது ஒரு தியேட்டர் அல்ல, சினிமா கொட்டை அல்ல. ஒரு சினிமா தியேட்டர்ல ஒரு ஆக்ஷன் படம் ஓடும், பிறகு ஒரு ஃபேமிலி ஃபிலிம் ஓடும், அதுக்கு பிறகு ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ் ஒரு படம் ஓடும், இடையில ஒரு காமெடி படம் ஓடும். அப்படி ஓடுமா? ஆமா, அப்படி வகை வகையான படங்கள் ஓடும். மக்கள் அவர்களுடைய ரசனையை பொறுத்து அந்த படங்களை பார்த்து விட்டு போவார்கள். அப்படிப்பட்ட இடமெல்லாம் தவ்வா சென்டர். இது குறிப்பிட்ட இலக்கை நோக்கி மக்களை அழைத்து செல்வது. எனவே நமக்கென்று ஒரு மன்ஹஜ், நமக்கென்று ஒரு கொள்கை, நமக்கென்று ஒரு நிலைப்பாடு, நமக்கென்று ஒரு தெளிவு, நமக்கென்று ஒரு ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். அதில் தான் போகணும். இல்லாட்டி மக்கள் குழம்பி போவார்கள்.
ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு படம் காட்டுவாங்க. அப்படியா இல்லையா என்று நான் அடிக்கடி முன்பு சொல்லேன். இப்ப அண்மை காலத்துல சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஆனா பொதுவா அடிக்கடி அப்படி ஒரு அட்வைஸ் நான் ஆரம்ப காலங்கள்ல இந்த ட்ரக்ல தவா சென்டர் சரியா விழும் வரைக்கும் சொல்லி வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இப்ப அண்மை காலமெல்லாம் அப்படி நான் எதுவும் சொல்றது இல்லை. நீங்க என்ன சொல்ல வந்தேன் என்றால், முதலாவது இந்த ஜமான்ல இருக்கிற பெரிய பிரச்சனை மார்க்கத்துக்குள் வாழுவது எப்படி, மார்க்க அடிப்படையில் வாழ்வது எப்படி, மார்க்கத்தில் எந்த கொள்கை, எந்த போக்கு, எந்த அணுகுமுறை, எந்த பார்வை சரியானது என்ற ஒரு குழப்பம் வந்துடுது. அது ஒரு பெரிய ஃபித்னாவா இல்லையா? பெரிய ஃபித்னா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாராருக்கு பின்னால், ஒவ்வொரு அணிக்கு பின்னால், ஒரு கேம்புக்கு பின்னால், ஒரு முகாமுக்கு பின்னால் போகிற ஒரு நிலை ஒன்று இருக்குது. அடுத்தவங்களை ரிஜெக்ட் பண்றது. நம்ம எனக்கு இந்த கடந்த என்னுடைய இந்த 50 ஆண்டு 40 சொச்சம் ஆண்டு தவா வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஆமா, இங்கேயே இருக்குது அனுபவம். வந்த வேகத்துல போனவங்க இருக்கிறாங்க, வேற கொள்கை சரியில்லைன்னு. ஆமா, ஓப்பனா சொல்லிட்டு போனவங்க இருக்கிறாங்க, பின்னால சொல்லிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. அதுல போனவங்கள கொஞ்சம் பேர் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஆமா, திரும்பி வந்திருக்கிறாங்க. இப்ப முந்தின நாள் கூட ஒருத்தரை பார்த்தேன், அவர் போய் திரும்பி வந்தவர். அதே நேரம் இன்னும் கொஞ்சம் பேரு போய் நல்ல இடத்துக்கு போனா பரவாயில்ல, போகக்கூட இடத்துக்கு போயிட்டாங்க. ஓ, நம்ம ஒரு சொல்லுவாங்க, ஆசைப்பாடு அத்திம்பாடுன்னு சொல்லி, அளவுக்கு மிச்சம் பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்களே, அளவுக்கு அதிகமா ஐடியலா எதிர்பார்த்து எல்லாத்தையும் தொலைக்கிற நிலைமை. அதுக்காக நாம சரி என்பது அல்ல. இது ஒரு பயங்கரமான நிலை, தீனுக்கு வர ஃபித்னா. அதே போல தீனுக்கு வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஃபித்னா தான் இந்த ஐடியாலஜிஸ், காலத்துக்கு காலம் வர கொள்கைகள். இப்ப நாம் கடந்த நாட்களில் கலந்துரையாடிய அந்த செக்யூலரிசம், இதனால் ஏற்படுற இம்பாக்ட், பாதிப்பு பயங்கரமானது. நாம ஒன்றை சொல்றோம், அந்த ஐடியாலஜி ரைட் ஆப்போசிட் ஆனதை சொல்லுது. அப்ப நமது குழந்தைகளுக்கு ஃபித்னா. இங்கு சமூகத்தில் சொல்லுவது சரியா, ஸ்கூல்ல காலேஜில் சொல்லி தருவது சரியா, எது சரி? ஃபித்னா. இதுதான் ஃபித்னான்றது, குழப்பம், குழப்பமான சூழல். அதே மாதிரி நாம் கடைசியா பேசிய செக்யூலரிசம், செக்யூலரிசம் ஒன்றை சொல்லுது, ஒரு பார்வையை சொல்லுது. மனிதன் என்றால் சமூக பிராணி, மனிதன் என்றால் அவன் இக்கனாமிக் எனிமல், அவன் ஒரு பொருளாதார பிராணி, அவனுக்கு பொருள் தான் முக்கியம். ஆனா இங்க மார்க்கம் வேற சொல்லுது. அப்ப மெட்டீரியலிசத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில கிளாஷ், ஃபித்னா. அந்த பக்கமா இந்த பக்கமா, செக்யூலரிசத்துக்கும் இஸ்லாத்துக்கும் கிளாஷ், அந்த பக்கமா இந்த பக்கமா, லிபரலிசத்துக்கும் இஸ்லாத்துக்கும் கிளாஷ், அந்த பக்கமா இந்த பக்கமா, ஃபெமினிசத்துக்கும் இஸ்லாத்துக்கும் கிளாஷ், அந்த பக்கமா நிற்பது இந்த பக்கமா, மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம், வேகனிசம், உலகத்தில் இல்லாத கொள்கைகள், ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு சாரார் ஒவ்வொரு ஃபித்னாவினால் ஆகர்ஷிக்கப்படுகிறார்கள், கவரப்படுகிறார்கள், ஈர்க்கப்படுகிறார்கள். மீடியா எடுத்துக்கொண்டா, இந்த சோசியல் மீடியாவில் இந்த எல்லா கொள்கைகளும் பரப்பப்படுகின்றன. இஸ்லாத்துடைய செய்தி முன்வைக்கப்படுவதை விட பல மடங்கு அதிகமாக இந்த கொள்கைகள், கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதனால ஆகர்ஷிக்கப்படுகிறார்கள், கவரப்படுகிறார்கள். இஸ்லாத்துக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன டிஃபரன்ஸ் வெர்ஷன்ஸ், சுன்னாவை மறுப்பவர்கள், ஹதீஸை மறுப்பவர்கள், குரானை மட்டும் ஏற்பவர்கள், இப்படி 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப இந்த ஃபித்னாவுக்கு எப்படி வாப்பா ஆன்மீக தெளிவை பெறுறது, மார்க்க தெளிவை பெறுறது, ஹக்க விளங்குறது, சரியானதை விளங்குறது, உண்மையை விளங்குறது, நம்மை பாதுகாத்து கொண்டு பயணிக்கிறது என்றது மிகப்பெரிய சேலஞ்சிங் டாஸ்க். அதுதான் தலைப்புன்னு நினைக்கிறேன். அப்ப இது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிப்பு செய்தார்கள். பயங்கரமான முன்னறிப்புகள் இருக்கு. யஅதி அலா الناس زمان القابض فيه على دينه كالقابض على الجمر. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஒருவர் தனது தீனிலே நிலைத்திருப்பது என்பது, தனது தீனிலே உறுதியாக இருப்பது என்பது நெருப்பு தணலை கையில் வைத்திருப்பது போல. நெருப்பு தணலை கையிலே பொறுமையாக வைத்திருப்பது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமமா இருக்கும் தீனை பாதுகாத்து கொண்டு வாழ்வது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, நெருப்பு தணலை கையில் வச்சா கீழே போட்டுருவாங்க இல்லையா, அதே மாதிரி அவ்வப்போது தீனை கீழே போட்டுருவாங்க. போன வருஷம் இந்த வருஷம் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பலர் இல்லை. புதுமுகங்கள் வந்து கொண்டே இருக்கும். புதுமுகம், ஒரு அறிமுகம் தான் முக்கியமான நிகழ்வு நம்முடைய அழைப்பு பணியில. நீங்க அவருக்கு திடீர்னு ஞானம் பொருந்து வருவாரு, சரி, திரும்ப அடுத்த வருஷம் ஆள் எஸ்கேப் ஆயிடுவாரு, பிறகு புதிய ஒரு கூட்டம் வரும். என்ன காரணம்? இந்த ஃபித்னாவில் எல்லாரும் மாட்டிக்கொள்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமால், அவசரமாக அமல்கள் செய்யுங்கள், அவசரமாக நற்காரியங்கள் செய்யுங்கள்.
நற்காரியங்கள் செய்வதில் தீவிரம் காட்டுங்கள். ஏனென்றால் ஃபித்னன் கக்தாயில் லைல், இருள் சூழ்ந்த இரவு போல ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். மாறி 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 உங்களது ஈமானை, ஆன்மீக வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு வரும் என்றால், ஒருவர் காலையில் மூமினாக இருப்பார், மாலையில் காஃபிராகி விடுவார். மாலையில் மூமினாக இருப்பார், அடுத்த நாள் காலையில் காஃபிராகி விடுவார். இதை நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அற்ப உலக லாபத்துக்காக ஒருவர் தனது தீனை விற்கக்கூடியவராக இருப்பார். ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ். இன்று ஃபித்னாக்கள் எந்த அளவுக்கு மிகைத்திருக்கின்றன என்று சொன்னால், நமது ஆன்மீக வாழ்க்கையில் பார்க்கிறோம். இந்த மாதம் தீனோடு இருப்பவர் அடுத்த மாதம் தீனை விட்டு தூரமாயிருவார். இந்த வருஷம் மார்க்கத்தோடு இருப்பவர் அடுத்த வருஷம் இல்லை, மிகவும் ஈடுபாட்டோடு இருப்பார், திடீரென்று சொல்லி அப்படியே நூந்து போவார். என்ன காரணம்? இந்த ஃபித்னாக்கள். ஒன்றோ சிந்தனா ரீதியான அந்த படையெடுப்புக்கு முன்னால தோல்வி கண்டிருப்பார், ஏதாவது ஒரு பிழையான சிந்தனையை உள்வாங்கி இருப்பார், அல்லது ஒரு பிழையான ஆன்மீக வழிமுறையை தெரிவு செய்திருப்பார், அதனால அவர் வழிகட்டு போவார். இப்படி 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 அதனையே ஒரு தனியான தலைப்பா செய்யலாம். எப்படியான ஃபித்னாக்கள் எல்லாம் இந்த காலத்தில் இருக்கின்றன. இந்த எல்லா வகையான ஃபித்னாக்கள் இருந்தும் தப்பி பிழைத்து நாம் கரை சேர வேண்டிய ஒரு மிக 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 சவால் மிக்க ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இதுக்கான தீர்வு என்ன என்ற அந்த விஷயத்தை பேசிக்கொண்டே போகலாம். அந்த நெகட்டிவ் தாட்ஸ், என்னென்ன ஃபித்னா இருக்குன்றா நீங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இந்த ஃபித்னா இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லுவாங்க. சிலவங்க இன்னும் அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, என்ன பொறுத்தவரை ஒரு ஃபித்னா இல்லை, நம்ம குடும்பம் தான் நமக்கு ஃபித்னா. அல்லாஹ்வே சொல்றான் இல்லையா, ஃபித்னா எது ஃபித்னா? உங்களுடைய சொத்து செல்வமும் உங்களோட பிள்ளைகளும், அதாவது குடும்பமும். அப்ப கணவனுக்கு மனைவி ஃபித்னா, மனைவிக்கு கணவன் ஃபித்னா, பெற்றோருக்கு பிள்ளைகள் ஃபித்னா, பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஃபித்னா, குடும்பம் ஃபித்னா. அங்கு ஆரம்பிச்சு ஃபித்னா மயமான ஒரு வாழ்க்கை. இதுல கரை சேர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எப்படி கரை சேர்றது? எல்லா வகையான ஃபித்னாக்கள்ல இருந்தும் நம்மை காப்பாற்றி கொண்டு எப்படி கரை சேருவது என்பதுதான் தலைப்பு. என்ன சொல்றான்னு பார்ப்போம், எப்படி கரை சேரலாம்னு சொல்லி. 4 தீர்வை சொல்லுங்க ஸ்ரீதேவி. பரக்கல்லாஹு ஃபீக். எப்படி கரை சேர்றது? ஆமா ஆமா சொல்லுங்க. சொல்லுங்க. மக்கள் பிறகு சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த ஃபித்னா, இதே குறித்த தெளிவு உங்களுக்கு தெரியும். எல்லா வகுப்புகளிலும் அதைத்தான் சொல்றாங்க ஷேக். நான் பொதுவாக இஸ்லாம் பொதுவாக வைக்கக்கூடிய கிளாரிட்டி, தெளிவுகளை குறித்து வேண்டுமென்றால் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மனிதனுக்குத்தானே இஸ்லாம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான மார்க்கம், அது முஸ்லிம்களுக்கு மட்டுமான மார்க்கம் அல்ல இல்லையா? எனவே ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான தீர்வைத்தான் இஸ்லாம் கொடுக்குது. அந்த வகையில் குழப்பமான, நான் முன்னுரையில் சொல்லி காட்டியதே போல, குழப்பமான, நிம்மதி இல்லாமல், தெளிவில்லாமல், என்ன எப்படி வாழ்றது, எங்க போறது, ஏன் வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இஸ்லாம் முதலாவதாக என்ன சொல்லுது அப்படின்னா, கிளாரிட்டி ஆஃப் பிலீஃப், தெளிவான ஒரு கோட்பாட்டை சொல்லுகிறது. தெளிவான கோட்பாடு என்று சொன்னால், முதலாவது உங்களுக்கு இறைவன் இருக்கிறான், அவன் ஒருவன், அவன் அல்லாஹ் என்று சொல்லுகிறது. இறை நம்பிக்கையே அவனுக்கு புகுத்துகிறது. இது இஸ்லாம் சொல்லக்கூடியது. ஏற்பவர்கள் மறுப்பவர்கள் அது இருக்கலாம். பல தெய்வங்கள் இல்லை என்று சொல்லுகிறது. மனிதர்கள் எல்லோரும் இறைவனுடைய அடியார்கள் என்று சொல்கிறது. இதுதான் பேசிக் ரூல்ஸ். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை ஏற்றுக்கொள்வதால் என்ன ஆகும் அப்படின்னா, இதை மனிதன் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்வதனூடாக அந்த இறைவனோடு நீ நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இடைத்தரகர்கள் தேவையில்லை, வேறு வசீலாக்கள், உங்களுக்கு தொடர்பு சாதனங்கள் தேவையில்லை. உங்களுடைய மனக்குமுறல்களை எல்லாம், கவலைகளை எல்லாம் நீங்கள் அவனிடத்தில் கொட்டலாம். நீங்க கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஒரு ஃபாதர் இருப்பார், அதுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த முட்டுக்கால் போட்டு அந்த கவலைகளை எல்லாம் அவங்ககிட்ட சொல்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்கு என்னமோ,
பாவ மன்னிப்பா எனக்கு தெரியல, பாவ அதான். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிலிருந்து அந்த அந்த சீக்ரெட் அது வந்து அந்த ஃபாதருக்கும் அந்த சொல்பவருக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு சேரில், அவருடைய மறைவான சேரில் அந்த ஃபாதர் இருப்பார். இந்த லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க. அந்த ஹோலில் வந்து அவர் மெதுவாக சொல்லணும், சரி போ உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்போ அவர் ரிலாக்ஸாக வெளியே வருவார். இப்போ நாம் இது நகைப்புக்காக சொல்லலை, நான் வந்து சொல்கிறேன் இப்படி. அப்போ என்னென்னா, அவர் வந்து தன்னுடைய மனக்குமரல்கள், தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய தவறுகள் எல்லாவற்றையும் அவர் கொட்டுகிறார். என்னதான் அவர் கொட்டினாலும் அவர் இன்னொரு மனிதரிடத்தில் தான் கொட்டியிருக்கிறார். நாம என்ன சொல்றோம்? இறைவனிடத்தில் சொல். அப்ப அந்த இறைவனோடு நீ நேரடியாக தொடர்பு கொள். உன்னுடைய முறையீடுகள், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய டென்ஷன்கள். பெரும்பாலும் மனிதனுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, சில மனிதருடைய உள்ளங்கள் சரியா தவறான்னு தெரியல, மனைவியிடத்தில் சொல்ல முடியாத மனக்குமுறல்கள் கூட இருக்கலாம். இருக்குமா இருக்காதா? மனைவியிடத்தில் கூட சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்ல முடியாது, நண்பர்களிடத்தில் கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அதை யார்கிட்ட சொல்லலாம்? யார்கிட்ட சொல்லலாம்? அல்லாஹ்ட்ட சொல்லலாம். அந்த தற்கொலை செய்பவர்களை நீங்க வந்து மனிதன் ஏன் தற்கொலை செய்கிறான்? நீங்க ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல யோசிக்கிற யோசனை தானே. அந்த தன்னுடைய மன ஆறுதல்களை வந்து கொட்ட முடியாமல் இருக்கிற போது மன அழுத்தத்தால் தற்கொலை, சூசைட் பண்ணுறான். இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லிம்கள் பெரும்பாலும் தற்கொலை செய்வதில்லைன்னு சொல்லுவார். தற்கொலை பெரும்பாலும் தற்கொலை எண்ணம் குறைவார். ஏன்னா அவன் எல்லாவற்றையும் யாரிடத்தில் முறையிடுகிறான்? அல்லாஹ்ட்ட முறையிடுகிறான். அதனால அவன் ரிலாக்ஸ் ஆயிடுறான். அப்போ வந்து இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவான கோட்பாடு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து சில சமயம் வந்து அல்லாஹ்ட்ட போய் மன்றாடி முறையிட்டு அழுது புலம்பும் போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். இது ஏனைய மக்களுக்கு கிடைப்பது. அப்போ அந்த விரக்தியில், அந்த மன உளைச்சலில் அவர்கள் தற்கொலை செய்ய. எனவே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற தெளிவான கோட்பாட்டை இஸ்லாம் முன்வைக்கிறது. ஒன்று, ஓகேவா? இன்னும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இரண்டாவது, இஸ்லாம் வந்து இந்த கிளாரிட்டி ஆஃப் வேல்யூஸ், தெளிவான மதிப்பீடுகளை இஸ்லாம் சொல்கிறது, பண்பாடுகளை சொல்கிறது. அதாவது மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னா, நீங்க பொதுவாக முஸ்லிம் அல்லாதவர்களை பார்த்தா வந்து பெரும்பாலும் தெய்வ நம்பிக்கை இல்லாத அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து என் மனசு சொல்லுது நான் செய்கிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. மனசாட்சிப்படி நான் நடக்கிறேன் என்று சொல்லுவார். என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை நான் செய்கிறேன் அப்படித்தானே செய்வாங்க. ஆனால் தமிழில் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு சொல்லி. இப்போ என் மனசாட்சி, எனக்கு என்ன நியாயம் கிடைக்கிறது, எனக்கு நான் எப்படி பாதிக்கப்படுகிறேன் என்பதை பொறுத்து என்னுடைய மனசாட்சி ஒன்று சொல்லும். நான் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறேனோ அதை பொறுத்து என் மனம் ஒன்றை சொல்லும். அதே இது பாதிக்கப்படாத ஒருவர், அவருடைய மனசாட்சி அதே வியூவில் இருந்து பார்த்தா வேற மாதிரி சொல்லும். என்ன இவ்வளவு தூரம் அவர் ரியாக்ஷனா, இவ்வளவு தூரம் அவர் ஏன் வந்து அரகண்டா இருக்கிறார், அவர் அப்படி அவருடைய மனசு ஒன்று சொல்லும். மனசாட்சியின் அடிப்படையில் வாழ முடியாது மனிதன். பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதனால்தான் வந்து இஸ்லாம் வந்து ஏனைய மதங்களை நீங்க பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை குறித்து தான் சொல்லும். எப்படி பூஜை பண்றது, எப்படி புனஸ்காரம் பண்றது. இந்து மதத்தில், கிறிஸ்தவ மதத்தில் எல்லாம் கடவுள் வழிபாடை குறித்து மட்டும்தான் பேசும், எப்படி வாழ்றதுங்கிறது குறித்து பேசாது. ஆனால் இஸ்லாம் தான் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும். அதாவது என்னண்டா வந்து எது நல்லது, எது கெட்டது, எது தீமை, எது நன்மை, எது உண்மை, எது பொய், எது நியாயம், எது அநியாயம், எது சுதந்திரம், அல்ல முக்கியமா எது சுதந்திரம், எது கட்டுப்பாடு என்று சொல்லிக் கொடு. இப்படித்தான் நீ வாழணும்னு சொல்லி கொடுத்துரு. அப்போ என் மனசாட்சிப்படி நான் வாழ முடியாது. சில போது மனசாட்சி கூட நீங்கள் அரைத்த மனித்தகத இலாஹு ஹவாஹு என்று குரானில் வரும் ஒரு வசனம் இருக்கு. மனசாட்சிப்படி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் இறைவனுக்கு இணை வைத்து விட்டீர்கள். மனசாட்சியை இறைவனாக ஏற்றுக்கொண்ட மனிதனை நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான், இங்க இவன் வந்து என் மனம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்கிறேன்னு சொல்றான். அப்போ இவன் யாரை கடவுளாக எடுத்துக்கொண்டான்? மனசாட்சி. அப்போ இங்கே ரெண்டாவது இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னவென்றால், பொதுமக்களுக்காக அந்த பண்பாடுகள், மதிப்பீடுகள், கிளாரிட்டி ஆஃப் வேல்யூஸ் இஸ்லாம் சொல்லுகிறது. முதல்ல என்ன சொன்ன?
நம்பிக்கை, கோட்பாடுகள். இப்போ கேள்வி கேட்பேங்கிற அந்த ஒரு இதில் இருங்க, 2 எண்ணம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ தெளிவான மதிப்பீடுகளை சொல்கிறது. 3வது மனித வாழ்வின் நோக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது இஸ்லாம். சரியாக கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ். உங்கள் வாழ்க்கை வீணல்ல. நீங்க சும்மா படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்தவரை நீங்கள் வாழ்வீர்கள், வீழ்வீர்கள், மண்ணோடு மண்ணாகி போய்விடுவீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் கையை தட்டி நீங்க போயிடலாம்னு சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை தான் ஷேக் அவர்கள் பிரதிநிதி என்று சொன்னார், கலீஃபா. நீங்க இங்க இந்த உலகத்துல வாழ்றீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மனித வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், வணக்கம் என்பது வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜக்காத்து மட்டுமல்ல, வாழ்க்கையே வணக்கம் தான். இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த வழிமுறையில் நீங்கள் வாழும்போது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் வணக்கமாக மாறுகிறது. இல்லறம் கூட வணக்கம் என்று அந்த வகையில் தான் சொல்லப்படுகிறது. எல்லாமே வணக்கம் தான். இப்போ உங்க வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. மனித வாழ்வு வீண் அல்ல என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது இட்ஸ் நாட் வேஸ்ட் கிடையாது. இது வீண் அல்ல. இது அல்லாஹ்வை நோக்கிய ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீங்க அல்லாஹ்வை சந்திப்பீர்கள். ஒரு மறுமை உண்டு. உங்களுடைய எல்லா கேள்விக்கும் செயலுக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் அங்கே பதில் சொல்ல வேண்டும். எனவே வாழ்க்கை வீணல்ல. இது ஒரு கோல், இது ஒரு பர்பஸ் இருக்குது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது நாம் நம்புறோம். இது எவ்வளவு அழகாக வழிகாட்டுகிறது. இதை நம்பாதவன் என்ன செய்வான் சொல்லுங்க பார்ப்போம். இதை நம்பாதவன் என்ன செய்வான்? என்ஜாய் எவரி மூமெண்ட், என்ஜாய் எவரி மூமெண்ட். ஹராம் ஹலால் தேவையில்லை அவனுக்கு, உண்மை போய் தேவையில்லை அவனுக்கு. அப்படித்தானே வாழ்றாங்க. இட்ஸ் மை லைஃப், நான் என்ஜாய் பண்றேன். அதனால தான் அன்னைக்கு கூட சொன்னாங்க, தொழுகைக்கு வாடா என்று சின்ன பசங்களை அடித்தா என்னுடைய என்டர்டைன்மெண்ட்டை அவங்க கெடுக்கிறாங்க. அப்போ அங்கே சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. எனவே நான் 3 கிளாரிட்டிகளை சொல்லியிருக்கிறேன். என்னெல்லாம்? நம்பிக்கை, அப்புறம் தெளிவான மதிப்பீடுகள், கிளாரிட்டி ஆஃப் வேல்யூஸ் சொல்லுது. 3வது கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ். இறுதியாக நிறைய இருக்கு. இறுதியாக கிளாரிட்டி ஆஃப் அப்ரோச், தெளிவான வாழ்க்கை திட்டத்தை இஸ்லாம் சொல்கிறது. ஒரு வாழ்க்கை திட்டத்தை சொல்கிறது. நீ இப்படித்தான் வாழ வேண்டும். ஒரு இறைவன் இருக்கிறான், உனக்கு பண்பாடுகளை சொல்லித் தருகிறது. உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, இலக்கு இருக்கிறது, குறிக்கோள் இருக்கிறது, கோல் இருக்குது. அப்போ அந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. தத்துவங்கள் சொல்லி, கோட்பாடுகள் சொல்லி மனிதனை குழப்பாது. இஸ்லாம் குழப்பாது. குர்ஆன், சுன்னா அழகாக வழிகாட்டுகிறது. அவ்வளவுதான். நீ அதன் அடிப்படையில் செல். அழகாக வாழச் சொல்கிறது இஸ்லாம். பல் துலக்குவது முதல் பாராளுமன்றம் செல்வது வரை இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இது நாம பின்பற்றாமல் இருக்கிற போதுதான் நமக்கு குழப்பம். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும். நீங்க எல்லாமே பொருளாதாரமா இருந்தாலும் சரி, குடும்ப விவகாரமா இருந்தாலும் சரி, அரசியல் விவகாரமா இருந்தாலும் சரி, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்ப நீங்க ஷேக் சொன்னாங்க இல்லையா, காலையில் மூமினா இருக்கிறான், மாலையில் காபிராக மாறுவான். எப்படி மாறுவான்? அவன் சர்ச்சுக்கு போக மாட்டான், அவன் கோவிலுக்கு போக மாட்டான், அவன் இஸ்லாமிய ஆடைகளை துறக்க மாட்டான். ஆனால் மனதளவில் மாறுவான். மனதளவில் மாறுவான். எப்படி மாறுவான்? இஸ்லாம் குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வருது. பெரும்பாலும் என்ன செய்வோம் சொல்லுங்க? பெரும்பாலும் என்ன செய்வோம்? அந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கே தேடுவோம்? மார்க்கத்திலையா? இல்ல, பாத்தீங்களா, அதுதான் கரெக்ட். ஃபேமிலி. நீங்க ஃபேமிலி கோர்ட்டுக்கு ஏன் போறீங்க? அப்போ நீங்க ஷரியத்துடைய வரம்பை மீறுகிறீர்கள். அங்க பாத்தீங்கன்னா அந்த நீதிபதிகள் சொல்லக்கூடிய அந்த அவர்கள் நம்மிடத்தில் புகார் சொல்வார்கள், என்ன உங்க ஆட்கள் முன்னாடிலாம் இப்படி இல்லையே, அவ்வளோ கேசஸ், அவ்வளோ கேசஸ். அப்ப நீங்க வரம்பை மீறுகிறீர்கள். உங்களுக்கு இஸ்லாத்தை விட விவாகரத்தை எளிதாக்கிய ஒரு மார்க்கம் எங்கேயா இருக்கிறா? தலாக் என்ற ஒரு வார்த்தை மூலம். அதுக்கு நிபந்தனைகள் இருந்தாலும் நீ அங்க போறீங்கன்னா இழுத்தடிக்கிறான், ஜீவனாம்சம் கொடுன்றான். எவ்வளவு நாம எல்லைகளை நாம தான் இப்ப குடும்ப விவகாரம் என்று சொன்னால்
நாம என்ன சொல்லுவோம், வாப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ, மூதாதையர் என்ன சொல்றாங்களோ அதை தானே கேட்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுது நீங்க கேட்டீங்களா? இல்லையே. அந்த வரம்பை நாம மீறுகிறோம். குழப்பம் வருது. நான் வாரிசுரிமைகளை குறித்து அடிக்கடி நான் சொல்லுவது, வாரிசுரிமை சட்டங்கள் சொல்ல போனால் என்னுடைய அவதானம், என்னுடைய கருத்து பிழையாக இருக்கலாம். ஷேக் அவர்கள் என்னை திருத்தி சரி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். குர்ஆன்ல இணை வைப்புக்கு பின்னால், இணை வைப்பென்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் நிரந்தர நரகம், இணை வைப்புக்கு பின்னால் நிரந்தர நரகம் என்று சொல்லப்பட்ட ஒரே விஷயம் வாரிசுரிமை சட்டங்களை செயல்படுத்த. நிரந்தர நரகம் சொல்றோம். எத்தனை பேர் செயல்படுத்துறாங்க வாரிசுரிமை சட்டம்? முஸ்லிம்கள். அது நீங்க தொழுவாங்க, நோன்பு நோப்பாங்க, உடனே அவர் சாவுறதுக்கு முன்னாடியே வாரிசுரிமை சட்டத்தை அவர் மகளுக்கு இவ்வளோ மகனுக்கு இவ்வளோன்னு அவரே பிரிச்சுட்டு போறார். இஸ்லாத்தை பொறுத்தவரை வாரிசுரிமை சட்டங்கள் ஒரு ஆட்ட நிறைய, ஒரு அப்பாட்ட, ஒரு தந்தையிடம், ஒரு வாப்பாட்ட நிறைய சொத்து இருக்குன்னா அவர் செய்ய வேண்டிய பணி என்ன யாரா தெரியுமா? அவர் செய்ய வேண்டிய பணி என்ன? யாருக்காவது சும்மா ஒரு ஜோவியலுக்காக ஒரு இதுக்கு அவர் சும்மா கேட்ட, அவர் என்கிட்ட சொத்து நிறைய இருக்கு, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். பார்த்தீங்களா, அவர் பிடிக்கிற பிள்ளைக்கு எழுதி கொடுக்கணும். இதுதான் வாரிசுரிமை சட்டம் என்று. ஆமா, இப்படி இருக்கிறதுனால தான் அப்பா இறந்த மறுநாளே கடவுனக்கு வீடனக்குன்னு சொல்லி சண்டையை போட்டு அவரோட ஜனாசா கண்ணால பார்த்துருக்குறோம், ஜனாசா வீட்டில் இருக்கும், அதுக்குள்ளே சண்டை போடுவானுங்க. சண்டை போடுவானுங்களா இல்லையா? இஸ்லாத்தை பொறுத்தவரை சொல்வதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஒருவரிடத்தில் சொத்து இருக்கும் என்றால் அவர் பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி மரணிக்க வேண்டியது. நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது. வாரிசுரிமை சொத்தை யார் பங்கிட்டு வைத்திருக்கிறார்? இவருக்கு இன்னாருக்கு இவ்வளவு, இன்னார் யார் சொல்லி இருக்கிறார்? ஷரியத் சொல்லி இருக்கு. நீங்க ஒன்னும் செய்ய வேண்டிய தேவையில்லை. எனக்கு இத்தனை பிள்ளைகள், எனவே அவருக்கு வசியத், நோ வசியத். நீ பேசாம மௌத்தாக வேண்டியது அதுதான். ஆனால் செய்யறாங்களா? அப்ப இங்க அமைதி. அப்போ அதனால தான் நீங்க இந்த ஜனாசா தொழுகையில கூட 4வது தக்பீருக்கு பின்னாடி அல்லாஹும்ம லா தஃப்தின்னா பஅதஹு வலா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வக்ஃபிர் லனா வலஹு அப்படின்னு ஜனாசா தொழுகையில ஓதுவாங்க. சரி, என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹும்ம லா தஃப்தின்னா பஅதஹு, யா அல்லாஹ் இவருக்கு பின்னால் எங்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடாது. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அவர் சாவுறது, அவர் அடக்கிறதுக்கு முன்னாடி இங்க குழப்பம். ஒரு அரசியல் தலைவர் இறந்தால் குழப்பம், ஒரு வாரிசுதாரர், ஒரு தந்தை இழந்தால் குழப்பம். இது குழப்பமான உலகம். நீங்க ஷரியத்தை பின்பற்றிக்கப்ப அமைதியா இருங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஊர் பேரை சொல்லவில்லை, தமிழ்நாட்டில் பிரபலமான வாட்சி கம்பெனி முஸ்லிம்கள். அப்பா இறந்தார், 4 ஆண்கள் அவருக்கு இருக்குது, பெண்களும் இருக்கிறார்கள். அப்பா இறந்த உடனேயே சண்டை. அவர் தொழுகையாளி, சாலிஹான மனிதர், அல்லாஹ் அவருக்கு பாவங்களை மன்னித்து கொடுக்க வேண்டும், அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். அவர் போயிட்டார். ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன ஆச்சு அப்படின்னா, இறந்த உடனே ஜனாசா அடக்கிறதுக்கு முன்னாடி சண்டை போட்டு கோர்ட்ல கேஸ் போச்சு. இதுல என்ன ஆச்சு தெரியுமா? 4 ஆண்கள். சுப்ஹானல்லாஹ், கண்ணால் பார்த்தேன் நான். அதுல 3 பேர் இறந்துட்டாங்க. சொத்துக்கான தீர்ப்புன்னு வரல கோர்ட்ல. அடே, நீங்களா பிரிச்சிருந்தா எவ்வளவு அழகா பிரிச்சிருந்த. சொத்தை அனுபவிக்காமல் வழக்கும் அங்க நிலுவையில் இருக்கிற போது, இப்ப ஒரு ஆள் இருக்கிறாரு, இவர் என்ன பண்ண போறாரோ தெரியல. யோசிச்சு பாரு. அப்ப இதனால அந்த சகோதரர்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் கூட நாம எல்லைகளை மீறுகிறோம், குழப்பம் நமக்கு ஏற்படுகிறது. அரசியலை பாருங்கள், நாம் செய்யக்கூடிய அரசியலை பாருங்கள். ஏனைய அரசியல் கட்சிகளை போன்றுதான் நாமும் போராட்டம், தர்ணா. ஏன் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டலையா? ரசூலுல்லாஹ் அரசியல் சாசனம் உருவாக்கலையா? உங்களுக்கு என்று ஒரு நிலைப்பாடு இல்லையா? அப்ப நீங்க ஒரு அரசியல், ஒரு ரோல் மாடலாக ஒரு அரசியல் கட்சியை துவங்கினால் ஒரு ரோல் மாடலா இருக்க வேண்டாமா? அதை பார்த்து நான் என்ன மாதிரி தானப்பா அவனும் போராடுகிறான் அப்படின்னா அதுல என்ன ஐடென்டிஃபை, என்ன தனித்துவம் இருக்கிறது? எங்கே நாம் அவர்களுக்கு எல்லாத்திலும் வழிகாட்ட வேண்டாமா? எனவே இதுதான் விசாலமான 4வது. இஸ்லாம் தெளிவான கிளாரிட்டி ஆஃப் அப்ரோச் வச்சிருக்கு. எனவே 1வது நான் சொன்னேன், தெளிவான கொள்கை, நம்பிக்கை வைத்திருக்கிறது. தெளிவான 2வது மதிப்பீடுகள், பண்பாடுகள், வேல்யூஸ் வச்சிருக்கிறது, இஸ்லாம் சொல்லுகிறது. 3வது மனித வாழ்க்கைக்கு ஒரு
கோல், பர்பஸ் இருக்குது. நான்காவது வந்து ஒரு அப்ரோச். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மனித வர்க்கத்திற்கு, மனித இனத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தெளிவான வழிகாட்டுதல்கள். எனவே வந்து குழப்பங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் ஆன்மீகத்திற்கும் ஒழுக்கத்துக்கும் பண்பாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் மனிதனுக்கு வழிகாட்டுகிறது. இது மனித சமுதாயத்திற்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய இந்த வேதத்தில் கிறிஸ்தவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், யூதர்களை குறித்து சொல்கிறான், அவர்களுக்கான செய்தி இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களுக்கு அந்த செய்தி புரியலையே. முஸ்லிம்களுக்கு நான் நம்மைத்தான் குறை சொல்வேன். அப்பா ஒரு கடிதம் எழுதுகிறார்னு வச்சுக்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா ஒரு கடிதம் எழுதுகிறார். இப்ப கடிதம் எழுதுறது இல்லை, இருந்தாலும் கடிதம் என்று வைத்துக்கொள்ளும். பெரிய அண்ணனுக்கு எழுதுறார், மூத்த மகனுக்கு. தம்பிக்கு இவ்வளவு கொடு, அண்ணனுக்கு இவ்வளவு கொடு, காசு கொஞ்சம் அனுப்பியிருக்கம்பா, தம்பிக்கு இதை கொடு, அண்ணன் தம்பியை பார்த்துக்க, அம்மாவை பார்த்துக்க, தங்கச்சிக்கு இவ்வளவு கொடு என்றெல்லாம். அவர் அந்த கடிதத்தை படிச்சு டிராவர்ல போட்டுட்டு மடக்கி வச்சுட்டு சும்மா உட்கார்ந்துருக்கிறார். என்ன சொல்லுவோம் அவரை? நாம் என்ன சொல்லுவோம் அவரை? அவர் சில போது துரோகி என்று சொல்ல, நம்பிக்கை இல்லாதவர், அப்படித்தானே? நமக்கு இறைவன் கிறிஸ்தவர்களை குறித்த செய்தியை தந்திருக்கிறான், யூதர்களை குறித்த செய்தியை தந்திருக்கிறான், உண்மையை தந்திருக்கிறான். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து எவ்வளவு அழகான செய்திகள் நாமளும் படிக்கிறது இல்லை, அவங்களுக்கும் சொல்றது இல்லை. இந்த வழிகாட்டுதல் மனிதர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். இப்படித்தான் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டுதல். அவன் ஏற்கலைங்கிறது இரண்டாவது விஷயம். இது நம் மீதான கடமை. மனித சமுதாயத்துக்கு நாமும் புரிந்து மனித சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை. அபூஜஹலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ தடவை சந்தித்திருக்கிறார். ஹிஜ்ரத்து போவதற்கான முடிவெடுத்த போது கூட அபூஜஹலை சந்தித்ததாக வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அவன் தாங்க முடியாத ஒரு கட்டத்தில் அபூஜஹல் சொன்னான், முஹம்மதே நீர் செல்லும், இறைவன் கேட்டால் நீர் பல தடவை என்னிடத்தில் நீர் வந்து இஸ்லாத்தை சொன்னீர் என்று நான் சொல்லுகிறேன், நீர் செல்லும் என்று சொன்னான். சொல்வதாவது நம்முடைய கடமை இல்லையா? எனவே இஸ்லாம் இந்த வழிகாட்டுதல்களை தருகிறது. முடிஞ்சிச்சு. குழப்பமான உலகில் ஆன்மீக தெளிவு, இந்த தலைப்பில் தான் இந்த கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. குழப்பமான உலகம், சமகால உலகத்தில் வகை வகையான ஃபித்னாக்களுக்கு, குழப்பங்களுக்கு நாம் முகம் கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் நாம் எப்படி தெளிவோட பயணிக்கிறது என்பதை பற்றி பேச வேண்டியிருக்குது. அந்த நோக்கத்தோடு தான் அந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல மார்க்கத்துக்குள்ளேயே ஃபித்னாக்கள், இரண்டாவதாக மார்க்கத்துக்கு வெளியே இருந்து வரக்கூடிய ஐடியாலஜிக்கல், கொள்கை ரீதியான, கருத்து ரீதியான புதிய புதிய கொள்கைகள், கோட்பாடுகளால் வருகின்ற ஃபித்னாக்கள். இவற்றோடு முக்கியமான மற்றொரு ஃபித்னா தான் நமது பண்பாட்டு வாழ்க்கைக்கு விடுக்கப்படுகின்ற அச்சுறுத்தல். மோரல் லைஃப், நமது பண்பாட்டு வாழ்க்கை, ஒழுக்க வாழ்க்கைக்கு விடுக்கப்படுற அச்சுறுத்தல். வரலாற்றிலே என்றுமில்லாத அளவுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தனது ஒழுக்க வாழ்க்கையை பேணி பாதுகாத்துக் கொள்வதில் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்து வருகிறார். எங்கு பார்த்தாலும் நமது ஒழுக்க வாழ்க்கைக்கு சவால் விடுக்கப்படுகிற ஒரு காலம். அதே போல சமூக வாழ்க்கையிலும் எத்தனையோ ஃபித்னாக்கள், சமூக அனாச்சாரங்கள், கல்யாணம் என்ற பேரில், ஏனைய வைபவங்கள் என்ற பேரில், ஒன்று கூட நிகழ்வுகள் என்ற பேரில் அப்படியான ஃபித்னாக்கள். ஆடம்பர முகம், ஒரு காலத்தில் திருமணம் என்றால் எளிமையாக செய்தார்கள், இப்போது போட்டி போட்டுக்கொண்டு திருமணம் செய்கிறார்கள். ஒரு நாளைக்கு மஞ்சள் கலர், பச்சை, அப்படி தீம், கல்யாணத்துக்கு தீம் நீலம், அதுல எல்லாரும் வித்தியாசம் இல்ல, வேறுபாடு இல்லை. அடுத்தது ஒரு நாள்ல கல்யாணம், 5 நாள் 10 நாள், இப்படி ஆண்கண்ட வைபவங்கள், பெண்கண்ட வைபவங்கள், ஆணும் பெண்ணும் சேர்ந்த வைபவம் ரொம்ப 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 பயங்கரமா போய்கொண்டிருக்குது. ஃபித்னா இதுல இருந்து தப்போணும் இல்லையா? அந்த வீட்டுல அப்படி நடக்குது, இந்த வீட்டுல, நம்ம வீட்டுல மட்டும் எப்படி பண்ணாம இந்த ஃபித்னாவுக்கு எல்லாரும் முகம் கொடுக்குறாங்க. சோ இப்படி ஃபித்னாக்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சுருக்கமா சொல்றதா இருந்தா, மனித இன வரலாற்றுல
எல்லா சமூகங்களும் ஃபித்னாக்கு முகம் கொடுத்தன. குறிப்பிட்ட 1 or 2 ஃபித்னாக்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து ஃபித்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து ஃபித்னா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் காலத்து ஃபித்னா. இப்படி ஒவ்வொரு நபியுடைய காலத்திலேயும் சில குறிப்பிட்ட ஃபித்னாக்கள் இருந்தன. அவற்றுக்கு தான் முகம் கொடுத்தார்கள். ஆனா நாம வாழ்ற இந்த 21ஆம் நூற்றாண்டுல மிலேனியத்துல ஏக காலத்துல ஒரே நேரத்துல நிறைய ஃபித்னாக்களுக்கு முகம் கொடுக்கிறோம். அப்ப இந்த ஃபித்னாக்கு முன்னால நாம் எப்படி தாக்கு பிடிக்கிறது என்றா ஹஸ்ரத் அவர்கள் விளக்கினார்கள். தெளிவு தேவை, தெளிவு தேவை. தெளிவு தேவை என்று சொல்வதை விட நமது மார்க்கம் தெளிவாக இருக்கிறது சொன்னார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நமது மார்க்கம் தெளிவாக இருக்கிறது. தெளிவு தேவை என்று சொல்லல, இந்த விஷயங்கள்லாம் நமது மார்க்கம் தெளிவோடு இருக்கிறது என்று 1, 2, 3, 4 என்று சொன்னார்கள். இப்ப என்ன தேவை தெரியுமா? மார்க்கம் தெளிவா இருந்து புண்ணியம் இல்லையா? நானும் நீங்களும் தெளிவா இருக்கணும் இல்லையா? நாம உலக கல்வியில ஒரு பொதுவான ஒரு பயிற்சி நெறியில ஒரு கோர்ஸ்ல PhD பண்ணிருக்கிறோம். மார்க்க விஷயத்துல இன்னும் LKG தானே. எல்லாரும் ஸ்கூலுக்கு போனோம் 10 வருஷம், பிறகு அட்வான்ஸோட செஞ்சோம் 2 வருஷம், பிறகு டிகிரி பண்ணோம் 4 வருஷம், அதுக்கு பிறகு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணோம் இன்னும் எத்தனையோ வருஷம். ஒரு சாதாரண ஒரு துறையை எடுத்து படின்னு படிச்சிருக்கிறோம். நான் சொல்வேன் இல்லையா, இந்த மண்ணை வச்சு எப்படியெல்லாம் ஆய்வு செய்யறான்னு தெரியுமா? அதாவது வெறும் மண்ணாங்கட்டி இல்லை PhD வாங்குறான், அதுக்கு பேர் சொல்றான் ஜியாலஜிஸ்ட்ன்றான். அவர் மண்ணை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு வரான். மண்ணிலேயே ஏதாவது ஒரு மண்ணை தான் அவர் ஆராய்ச்சி செஞ்சிருப்பாரு. அவர் அதுல பெரிய பேராசிரியர் சொல்றாங்க. அது வரவேற்போம். நாம அதாவது துல்லியமா படிக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்டா, நானும் நீங்களும் நமது பிள்ளைகளும் நமது இளம் தலைமுறையினரும் படின்னு படிக்கிறாங்க. இந்த 60 வருஷத்து வாழ்க்கைக்கு தேவையான, 70 வருஷத்து வாழ்க்கைக்கு தேவையான, தொழிலுக்கு தேவையான, வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை படிக்கிறாங்களா இல்லையா? அது லோவா இருக்கட்டும், அக்கௌண்டன்சியா இருக்கட்டும், மெடிசினா இருக்கட்டும், பார்மசியா இருக்கட்டும், மற்றொன்றா இருக்கட்டும். ஆனா நமது தலைவிதியை தீர்மானிக்கின்ற, நிலையா நிரந்தரமான மறுமை வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கிற இந்த மார்க்கத்தை படிக்க, இப்ப இவர்கள் சொன்ன அந்த மார்க்கம் சொல்லும் தெளிவுகளை பெற்றுக்கொள்ள என்ன ஏற்பாடு இருக்கு, என்ன ஒழுங்கு இருக்குது? இப்படி அவ்வப்போது சயின்டிபிக்காகவும் அன்சயின்டிபிக்காகவும் நாம ஒழுங்கு செய்யற நிகழ்ச்சி தொடர்களை தவிர அதுலயும் தொடர்ந்து வருவாங்களா யாராவது? அப்ப இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு வர கூட்டம் மாஷா அல்லாஹ் அப்படி கண் கட்டும் தூரம் வரைக்கும் இன்று இருப்பதாக நாம நினைச்சு புலகாங்கிதம் அடையலாம். ஓகே, ஆனா இந்த கூட்டம் தொடர்ந்து வருதா? மாறி 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 வராங்க. என்னமோ சஹாபா கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு சஹாபா டீம் வந்தா வளருதா, அவங்க படிச்சுட்டு போய் அடுத்த சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்களாம். பிறகு அவங்க வருவாங்க, அவங்க படிச்சுட்டு போய் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஏதோ அவங்க பிரதிநிதிகள் அனுப்புற மாதிரி ஒன்றும் கிடையாது. வாலும் இல்லை, அடியும் இல்லை, நுனியும் இல்லை, இடையில வந்து இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்படியா? 4 நாள் நிகழ்ச்சி, தொடர் நிகழ்ச்சி, கடைசி நாள் வந்து கொண்டு பேந்து விழிக்கிறது, முழிக்கிறது. இனி இந்த நாளும் சாணேறி முளம்பிறங்குற கதை. எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, நமது சர்வைவல், நமது தலைவிதியை தீர்மானிக்கின்ற, உலக வெற்றியையும் மறுமை வெற்றியையும் நிலையான வெற்றியையும் தீர்மானிக்கிற இந்த மார்க்கத்தை முதலாவது படிக்கணும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ஈமான் கொள்ள சொல்லல, முதலாவது அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் இல்லை என்பதை நீ அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக அறிந்து கொள். அதாவது சீக்கிங் நாலேஜ், நீ படிக்கணும். எனவே இதுக்கான தீர்வு என்னென்றா, இந்த குழப்பமான உலகத்தில் நாம் ஆன்மீக தெளிவோடு வாழ வேண்டும் என்று இருந்தால், இந்த குழப்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் படிக்க வேண்டும். இவ்வளவு 27 வருஷமாக எதற்காக இந்த ஏற்பாடு? காலையும் மாலையும் வகுப்பு தொடர், எத்தனை மணி நேரங்கள். இப்போ பல்லாயிரக்கணக்கான மைல் கப்பால இருந்து யாரோ ஒருவர் வாராரு, அறிஞர், ஆலிமு, அழைப்பாளர், தாயி, ஏதோ ஒரு பேர்ல வராரு. வந்தா எந்த அளவு தூரம் ரெஸ்பான்ஸ், எந்த அளவு தூரம் ஈடுபாடு, சும்மா ரிலாக்ஸா அப்படி வந்து அப்படி கேட்டுட்டு போறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மொத்தாச்சினைக்கு ஒரு கையில ஒரு கொப்பியை கொண்டு வரானா எவனாவது? கொப்பியும் பேனையும் கொண்டு இதை குறிச்சு கொள்வோம் அப்படின்னு இல்ல. ஆனா பாருங்க, ஏதோ சகோதரி கிட்ட இருக்கு போல, ஒரு சகோதரி ஒரு கேள்வி எழுதி அனுப்பியிருக்கிறார், ஜஸா அல்லாஹ் ஹைரன். இப்படி அங்க அந்த பக்கம் இருந்தா இப்படி அவ்வப்போது வருவதுண்டு என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. அவங்களுக்கெல்லாம் கடுமையான கடுப்பா இருக்கும். என்ன இந்த நேரமும் அவங்க உண்மையை கேட்டுறீங்க, கேட்டு தெளிவை பெற்றுக் கொள்றீங்க. ஆமா, கவுத்திடுறாங்களா? எப்படி கவுத்துறாங்க? ஹசரத் பேசுகிறார். ஆமா ஆமா, சொல்லுங்க. இவ்வளவு படிக்கிறோம்,
படிச்சு பார்த்து கொஞ்சம் தான் படிச்சுட்டு தான் வரான். ஆமா, இது கல்யாணம் வீட்டுல அப்படின்னா ஏங்க பிள்ளைங்க ஆசைப்படுது, பொம்பளைங்க ஆசைப்படுறாங்கன்னு அவங்க தான் கவுத்திடுறாங்க. அதை மறுப்பதற்கு இல்லை. ஆமா, இல்ல ஆம்பளை பாவம். எஸ், ஆம்பளை பாவம். அதாவது பெண்கள் தான் பல போது கவுத்துகிறார்கள். நானும் சரி, நீங்களும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, சகோதரர்களும் சரி, சகோதரன் கவுத்தாம இருக்கிறதுக்கு என்ன வழி? முதலாவது மார்க்க தெளிவை பெறணும், என்னுடைய முக்கியத்துவத்தை விளங்கணும், மகிமையை விளங்கணும், பாரதூரத்தை விளங்கணும், சீரியஸ்னஸ் நம்ம புரியணும். அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. எனவே முதலாவது, இரண்டாவது, மூணாவது தீர்வு இந்த குழப்பமான உலகிலே நாம் தெளிவோடு பயணிப்பதற்கு அறிவை பெற வேண்டும், மார்க்கம் பற்றிய தெளிவை பெற வேண்டும், அப்பழுக்கற்ற அறிவை பெற வேண்டும். இல்லாம எந்த நாளும் இந்த எல்கேஜி லெவல்ல இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்க முடியாது. கண்டிப்பாக ஃபித்னாக்கள் வரும். ஒவ்வொரு வகையான கொள்கைகள் நம்மளை அள்ளி கொண்டு போவோம். ஆனா நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம் நமக்கு எல்லா தெளிவும் இருக்குது. மார்க்கத்தை பற்றிய ஹோலிஸ்டிக்கான பெர்ஸ்பெக்டிவ், ஹோலிஸ்டிக்கான வியூ, மொத்தமான முழுமையான பார்வை இல்லாத நிலையில் இந்த மார்க்கத்தில் நிலைப்பது கஷ்டம். சரியான மன்ஹஜில், சரியான பாதை நிலைப்பது கஷ்டம். நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ மார்க்க நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அந்த மக்களுக்கு எந்த தெளிவிலிருந்து நமக்கு விளங்குது. எனவே நம்ம மௌனம் சாதிக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த அமர்வை நாம நிறைவு செய்து பிரேக்குக்கு போகலாம்னு நினைக்கிறேன். எது இல்லாட்டியும் பிரேக் ரொம்ப முக்கியம். ஆமா, ரொம்ப முக்கியம். அதாவது ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை முன்முடிவோட இருக்கிறாங்க மார்க்க விஷயத்துல. முன்முடிவுண்டா தெரியுமா? ஆமா, பெரியார் தாஸ் அழகா வழங்கப்படுத்துவார் சைக்காலஜிக்கலி. அவங்க ஏதோ பெரிய எண்ணமோ மார்க்கத்தை அகலமாக படிச்சு முடிச்ச மாதிரி நினைப்பு. 5 லெக்சர்ஸ, பயானுகளை, சில கட்டுரைகளை, குட்டி ஏதாவது ப்ரோக்ராம்ஸை வச்சுக்கொண்டு முடிவெடுத்துட்டாங்க. இதுதான் சொர்க்க பாதை, அல்லாஹ்வுடைய திருப்தி பெறக்கூடிய பாதை, வேறு வழியிலே மற்றெல்லாம் வழிகாடு என்ற முடிவுக்கு ஒவ்வொருத்தரும் வந்துடுறான் ஒவ்வொரு மட்டத்துல. ஆனா இஸ்லாம் பற்றிய சரியாக அமர்ந்து குந்தி தெளிவாக முடிவாக எதுவும் படிக்கல. அப்படி எந்த ஒரு கோர்ஸையும் ஃபாலோ பண்ண இல்ல. இந்த நிலையில இப்படிப்பட்டவர்கள் நம்மிடம் வந்தா நம்ம மௌனம் சாதிக்கிறோம். பல போது என்னடா இவனுக்கு தெளிவு கொடுக்க முடியாது, அவன் முன்முடிவோட தான் இருக்கிறான். ஒரு முறை ஒரு இமாம்கிட்ட வந்து ஒரு கேட்கிறாரு, இமாம் அவர்களே ஒரு கேள்வி, சாதாரண கேள்வி. இமாம் அவர்கள் இப்படி முகத்தை பார்த்தான். ஒரு பக்கத்தால் வந்து கேட்டவன் மறு இன்னொரு பக்கத்தால் வந்து அதே கேள்வியை கேட்டான். இமாம் அவர்கள் இப்படி முகத்தை பார்த்தாங்க. 3ஆம் முறை கேட்க இமாம் அவர்கள் முகத்தை பார்த்தாங்களே தவிர பதில் சொல்லல. இப்ப அந்த அறிஞர் அந்த 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 மனிதன் சொன்னா, தெரியாண்டு சொல்லுங்க, ஏன் பேந்து விழிக்கிறீங்க? அவர் சொன்னாராம், உன்னோட கேள்விக்கான பதில் என்னிடம் இருக்கிறது, விளக்கம் என்னிடம் இருக்கிறது. ஆனா நான் சொல்லும் விளக்கம் உனக்கு புரியுமா? நீ அதனை கிரகிப்பாயா, உள்வாங்கிக் கொள்வாயா என்று நான் யோசிக்கிறேன். பல போது இன்று மார்க்கம் என்ற பேர்ல எல்லாரும் சேர்ந்து குழப்பு எல்லாரையும் குழப்பி வச்சுக்கிற காரணத்தினால அவர் வந்து கேட்கும் போதே எனக்கு தெரியும் அவர் முன்முடியோட வராது. நம்மட வாயால நம்மட அக்கீதாவை செக் பண்ண வராது, நம்மட கொள்கையை செக் பண்ண வராது. இவருக்கு எப்படி நம்ம வழிகாட்டல் கொடுக்குறது? ஆனால் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க உண்மையிலே தூய்மையாக, சின்சியராக, தெளிவை, விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு வருவாங்க. அந்த மனிதருக்காக எவ்வளவு நேரம் செலவழித்தாலும் அது தகும், அது பெருமதியானது. இதா உள்ள உண்மையான நிலை. எனவே நாம சொல்ற முதலாவது தெளிவு, 2ஆம் தெளிவு கஷ்டமான தெளிவு. இது மந்திரம் ஒன்றும் கிடையாது, நமக்கு மந்திரக்கோள் தர முடியாது. வாங்க வந்து படிங்க, குந்தி படிங்க. இதற்கு முதல் தர முன்னுரிமை கொடுங்க. தின்றதும் குடிக்கிறதும் சம்பாத்தியம் போறதும் உழைக்க போறதும் தேட போறதும் 60 வயசுலயே ஓட்டம், 55 வயசுலயே ஓட்டம், 70 வயசுலயே ஓட்டம். வந்து தலையை அப்படி காட்டிட்டு போறது. கேட்டா என்ன தெரியுமா சொல்றானோ போதாத்துக்கு, ஏன் காணல வேலை. அப்ப நாம அவர் என்ன சொல்றான்டா, நீ வேலை வெட்டி இல்லாதவன், வேலை பாலு வந்து இங்க குந்திட்டு இருக்கிறதுக்கா, நமக்கு வேலை இருக்கு சோழிக்குது போ ஹலாஸ். அப்படித்தானே நடக்குது. இல்ல நான் சொல்றேன், இதுதான் வீட்டுக்கு வீடு வாசல் பசி சீதேவிகளே என்றாலும் இப்படியாவது நீங்கள் வருகிறீர்களே அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாருங்க, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க எல்லாம் வந்திருக்கிறது. அப்ப அவருக்கு ஏதோ இதுல இருக்குது. இல்லாட்டி ஏன் அவருக்கு ஏன் சந்தோஷம்? நீங்களே சந்தோஷப்படணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு இப்படி எல்லாம் வளமையா ஒருவர் தான் பாடுவார், இன்றைக்கு 2 பேர் மாறி மாறி பாடுறாங்க, சீதவிகளே கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்படித்தான் ஓடுது. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். இப்போ உங்களுக்கான இடைவேளை பிரேக் தரப்படுது. கேள்விகள் இருக்கு பிறகு. ஆமா, ரொம்ப அவசரமா முடிச்சிருவோம். காலமாக ஒரு 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 முன்னெடுப்பு பரவலாக
ரொம்ப வேகமாக முன்னெடுக்கப்படுறதை பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது, முஸ்லிம்கள் விலகி வாழ்ந்தார்கள். விலகி, முழுக்க முஸ்லிம் அல்லாதவர்களுடன் எந்த உறவும் பாராட்டாம விலகி வாழ்ந்தார்கள். இப்போது கலந்து வாழ வேண்டும் என்று சொல்லி கரைந்து போகும் நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இருக்குது ஐசோலேஷன், அடுத்தது எசிமிலேஷன். நாம் ஐசோலேட்டா வாழக்கூடாது, அது பிழையானது. ஒதுக்கி வாழ்றது, விலகி வாழ்றது. ஆனா அது கூடாது என்ற பேரிலே நிறைய பேர் அண்மை காலமாக இது ஒரு அப்லஜெட்டிக் அப்ரோச், பயந்த பயத்துல அடியை போல் அண்ணனும் தம்பியும் உதவான் என்று உதவாங்கிறதை தொடர்ந்து அந்த அச்சுறுத்தல் காரணமாக, பயம் காரணமாக அளவுக்கு அதிகமாக வரையறைகளை வரம்புகளை மீறி போற நிலையோடு பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் ஃபத்துவா, அது ஷிர்க் இல்ல, அது பிதஅத் இல்ல, அது பிழை இல்ல, இது ஒரு நிர்பந்தம், தவிர்க்க முடியாத நிலை என்று போறாங்க. வரம்புகளை மீறி, வரையறைகளை மீறி. அகலாக்குகளை பொறுத்தவரை நாம சேர்ந்து போகலாம், பண்பாடுகளை பொறுத்தவரை சேர்ந்து போகலாம், சமூக பணிகளை பொறுத்தவரை சேர்ந்து போகலாம். நமது நம்பிக்கை வர நேரம் நம்ம கண்டிப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அவங்களுக்கு சொன்னா அவங்க கண்டிப்பா ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா நாம் என்ன பண்றோம்னு சொன்னா அதை மூடி மறைச்சு கொண்டு அவன் ஹர்ட் ஆயிடுவான், கோவப்பட்டுருவான், அதிருப்தி அடைஞ்சிருவான், நம்மள தீவிரவாதின்னு சொல்லிடுவான், பயங்கரவாதின்னு சொல்லிடுவான், கடும்போக்கான்னு சொல்லிடுவான்றதுக்காக டூ மச் பிளீசிங் போக்கொண்டு பரவலாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது. இது மிக மிக பயங்கரமான பெரிய ஃபித்னா. எந்த அளவுக்குண்டா காலப்போக்கில் போற வேகத்தை பார்த்தா எம்மதம் சம்மதம் என்ற நிலைக்கு போகும்போது பெரிய ஃபித்னா. இது இந்த ஹுப்பு துனியாட விளைவுதான். அதாவது தான் எப்படியாவது வாழணும், தன்னுடைய இருப்புக்கு அச்சுறுத்தல் வந்துடக்கூடாது, தான் பாதுகாப்பா இருக்கணும், நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, அந்நியர்கள் நம்மை எதிர்த்து விடக்கூடாது, தாக்கி விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் இதுவரை இதை அனுபவிக்கவில்லை. இலங்கை போன்ற நாடுகள்ல நாம் மிக மோசமாக கடந்த காலங்கள் அனுபவிச்ச காரணத்தினால் இந்த போக்கை கட்டுப்படுத்த இல்லாத அளவுக்கு வந்தாச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஷிர்க், பிதஅத், ஹராம் என்று சொன்னவங்க எல்லாம் இப்ப போட்டிக்கு போட்டுக்கொண்டு செய்யறாங்க. நீங்க இப்ப வீரவசனம் பேசுவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா இப்பக்கு தற்போதைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எப்போதைக்கு இருக்கட்டும் சேஃபா இருக்கிறீங்க. என்னோ அப்படி பின்னுவீங்க. அங்க வந்தா நீங்களும் அங்க நிலைமை பார்த்து அஞ்சு பயந்து நடுங்கி அப்படியே போய் கலந்து வாழ்கின்ற பேர்ல கரைஞ்சு போற நிலை இருக்குது. நாம ஆரம்ப காலத்துல சொன்னோம், மஸ்ஜிதுகளை திறங்க, நான் முஸ்லீம் வந்து பார்க்கட்டும், கேட்கட்டும். அந்த நேரம் சொல்லிட்டாங்க அது கூடாது, அதுக்கு எந்த வகையில அனுமதிக்க இல்லாத என்னென்னமோ எல்லாம் சொன்னாங்க. நான் சொல்ல மாட்டேன் வார்த்தைகளை அந்நியர்களை பத்தி. இப்ப எப்படின்னு சொன்னா மிம்பருக்கு பக்கத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஒரே ஒரு இடம் தான் இப்ப இப்போதைக்கு மிஞ்சிருக்கு, மிம்பர் மட்டும். வழங்குதா? அதாவது பழைய இதெல்லாம் கலா செய்யக்கூடிய நிலைமை வந்திருக்குது. இது நம்முடைய கான்டெக்ஸ்ட பொறுத்தவரை. அப்ப தமிழ்நாட்டிலே இந்த ஒரு ட்ரெண்ட், இந்தியாவில இந்த ட்ரெண்ட் ஒன்று அண்மை காலமாக வளர்ந்து வருவது தெரிகிறது. ஹசரத்தும் அதை பத்தி தான் கவலை தெரிவிச்சாரு. இந்த ஃபித்னால இருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல மற்ற 2 கேள்விகள் இருக்குது, சுருக்கமா விளக்கத்தை சொல்ல நினைக்கிறேன். ஒன்று, குழப்பங்களுக்கு முக்கிய காரணியாக வேற்றுமைப்படுவது இருக்கிறது. நாடு, ஊரு, பொருளாதார அந்தஸ்து, ஏழை பணக்காரன் என்ற பெயரில் எல்லாம் சமூகம் பிரிந்து காணப்படுகிறது. ஆனா அவர்கள் எல்லோரும் மார்க்கத்தையும் பேசுகிறார்கள். இந்த அபாயத்தை நீக்க அதிரடி வழி என்ன என்று கேள்வி. நிச்சயமா சொல்ல முடியாது ஸ்ரீதேவி. இது ஒரு நீண்ட ப்ரோசஸ். மக்கள் அறிவூட்டப்படணும். திரும்ப அதைத்தான் சொல்லலாம். மக்களுக்கு தர்பியா ஈமானியா, தர்பியா ரோஹியா, ஆன்மீக பயிற்சி தேவை. பிறகு தர்பியா தகாஃபியா, அறிவு ரீதியான பயிற்சி தேவை. தர்பியா அஹ்லாக்கியா, பண்பாட்டு ரீதியான பயிற்சி தேவை. இவர்கள் தொடர்ந்தேர்ச்சியா பயிற்றுவிக்கப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த ஊர்வாதம், மொழிவாதம், பிரதேசவாதம், எல்லா வகையான வாதங்களிலிருந்தும் விடுபடுவாங்க. இப்படி நாம பிரகடனப்படுத்துறது கூட விடுபட போவதில்லை. எனவே இது லாங் ப்ரோசஸ். தொடர்ந்தேர்ச்சியாக வர வேண்டும், இருக்க வேண்டும், கால் மடித்து குந்தி படிக்க வேண்டும். இதைத்தான் நான் சொல்லுவேன். படிக்காம வீரவசனங்கள் பேசி 2 விரிவுரைகள், 2 பயான்கள் கூட சமூக மாற்றம் வரவே வராது. இதை நான் அடிச்சு சொல்லலாம். எனவேதான் ஆண்டாண்டு காலம் கொத்துபா கேட்கிறவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், பயா கேட்கிறவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எல்லா ஜாகிலியத்தும் இருக்கு. காரணம் என்ன? அதை வேற இருக்க முடியாது. என்ன குந்தி படிக்கல. எனவே மார்க்கத்தை குந்தி படிக்கிறது மட்டும்தான் என்னிடம் இருக்கிற ஒரே ஒரு தீர்வு. கோக்கட்டத்தையிலே அதுதான். அடுத்ததாக இந்த பலஸ்தீன் மக்களை பத்தி ரொம்ப கவலையோட ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாரு. இந்த நிலைமை இருக்குது, இந்த அவலம் இருக்குது, இந்த முஸ்லீம் ஆட்சியாரெல்லாம் என்ன பண்றாங்க, நானா சொல்லணும் என்ன பண்றாங்கன்னு. என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? ஜிஸியா வரி கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆமா, அவங்களோட கதிரையை பாதுகாத்து கொள்ள, பதவியை பாதுகாத்து கொள்ள, தக்க வச்சு கொள்ள இதெல்லாம் செய்ய முடியுமோ செய்யறாங்க. அப்படித்தான்
அரசியல் வந்தா, அரசியல்வாதிகள் வந்தா, ஆட்சியாண்டு வந்தா அவங்களுக்கு இந்த உலகத்துல மார்க்கம் முக்கியம் இல்லை, கலாச்சாரம் முக்கியம் இல்லை, மக்களும் முக்கியம் இல்லை, அவர்களுடைய இருப்பு தான் முக்கியம். அந்த இருப்புக்காக எந்த ஒரு அநியாயத்தையும் செய்வார்கள், எந்த ஒன்றையும் விட்டு கொடுப்பார்கள், இழப்பார்கள். அதற்கும் உள்ள பிரச்சனைண்டா அவர்களுக்கு மார்க்கம் பற்றிய சரியான புரிதல், தாம் சுமந்திருக்கிற தீனை பற்றிய சரியான அறிவு இல்லாமல் இருப்பது தான் என்று சுருக்கமாக நான் சொல்லுவேன். இது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய நிலை. நாம் என்னதான் பண்ணலாம்? அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி துவா கேட்டு கேட்டு எவ்வளவு காலம்தான் இருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்யறது? இப்ப அது தவிர வேற எதுவும் இல்லை. அல்லாஹ் நம்மளை மன்னிக்க போதுமானவன், அவ்வளவுதான் நமக்கு சொல்லலாம். ஆஃபியா. அடுத்ததாக இன்னொரு கேள்வி. ஷேக் அங்கிருந்து ஆரம்பிச்சு தொடருங்க, தொடர்ச்சி அப்படியே முடியுங்க. ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஷிர்க்குக்கு அடுத்து அதிக பாரதூரமான பாவத்திற்குரிய வாரிசுரிமை பற்றி மிக மிக அலட்சியமான இந்த சூழலில் தெளிவாக விளக்கம் தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதிகம் அதுக்கு பதில் சொல்றேன். கிட்டிய எதிர்காலத்துல வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமான ஒரு ஒர்க் ஷாப் கண்டிப்பா, ஆமா, 3 நாள் 4 நாள் 5 நாள் ஒரு ஒர்க் ஷாப் வச்சு எல்லாரும் வந்து குந்தி வாரிசுரிமை சட்டங்களை படிங்க. இப்ப இந்த நேரத்துல தெளிவு குர்ஆன்ல ஆக விரிவாக விளக்கமாக பேசப்பட்ட ஒரு விவகாரம் இருக்கும்டா வாரிசுரிமை சட்டம். அதை இவர் உண்மையிலே இப்ப விளக்குவான்னு சொன்னா உண்மையிலே நான் இவருக்கு சர்வதேச ஒரு பரிசில் வழங்க முடியுமா? இல்ல, முடியாது. முடியாது, என்னால முடியவே முடியாது. நம்ம தொடங்கினாலும் முபாரக்னு விட மாட்டாங்க. அதை பத்தி சொல்றேன். ஒரு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு நல்ல கூலியை வழங்க வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த குறுகிய நேரத்தில் இந்த வாரிசுரிமையை குறித்து நம்மால் விளக்க முடியாது. நிச்சயமாக நாம் ஒன்றை சொல்லலாம். சூரத்து நிசா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு, 4வது அத்தியாயம் குர்ஆன்ல அதுல தெளிவாக அல்லாஹு தஆலா 90 இதுல என்னடா வாரிசுரிமையுடைய அது குறித்த குறிப்பு என்னவென்றால், பொதுவாக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அருள்மறை குர்ஆனில் சட்டங்களை பொதுவாகத்தான் சொல்லிக் கொண்டு போவான். பொதுவாக அதற்கு நடைமுறை விளக்கமாக விரிவாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, அதான் சுன்னா. ஆனால் வாரிசுரிமையை பொறுத்தவரை 95% 95% சட்டங்களை மிக தெளிவாக விரிவாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். அப்ப மீதி இருக்கிற 5% ரசூலுல்லாஹ் பாருங்க, வாரிசுரிமை குறித்து பெரும்பாலும் பேசியிருக்க மாட்டாங்க. வாரிசுரிமை நிறைவேற்றாவிட்டால் ஏற்படுகிற தீமைகளை குறித்து சொல்லியிருப்பாங்க. வாரிசுரிமை இன்னாருக்கு இவ்வளவு என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, கம்மியாக தான் பேசியிருப்பாங்க. எனவே அது குறித்து இந்த நேரத்தில் நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியாது. இப்போ இந்த வாரிசுரிமை என்பது அதனுடைய பாரதூரம் நமக்கு தெரியாத காரணத்தால் தான் மரணத்திற்கு முன்பே நம்முடைய சொத்துக்களை மகனுக்கு இவ்வளவு மகளுக்கு இவ்வளவு என்று பிரித்து கொடுக்கிறார். இது முதல் தவறு. இறைவனுடைய சட்டத்துக்கு நாம் மாறு செய்கிறோம். இறை சட்டத்துக்கு மாறு செய்கிற போது அவர் தண்டனைக்கு உள்ளாகுவார். இதை நாம புரிஞ்சுக்கணும். இதனால என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. முஸ்லிம் சமூகத்துக்குள்ளேயே சொத்து கை வந்துருச்சா மகனுக்கு, அப்பா உயிரோடு இருக்கிறாங்க, இல்லை அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, அப்புறம் என்ன ஆகும்? நல்லவங்கன்னா அந்த வீட்டில் வச்சிருப்பாங்க. இல்லாவிட்டால் அம்மா சொல்லக்கூடாது, நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அம்மா மூத்த மகளுடைய வீட்டில் 1 மாதம், இளைய மகளுடைய வீட்டில் 1 மாதம். அப்பாவை நீ வச்சுக்கோ, அண்ணங்காரன் ஏன் உனக்கு மட்டும்தான் அப்பாவா, நான் வச்சுக்கிறேன் எனக்கு மட்டும்தான் அப்பாவா என்று இந்த வார்த்தையை சொல்வதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஒரு வகையில் அம்மா பிச்சைக்காரியை போல பாத்திரத்தையும் பெட்டியையும் படுக்கையையும் துணியையும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் கொஞ்ச நாள் என்று. ஏன் இந்த நிலைமை? சொத்து கைக்கு வந்துருச்சு. அதனால்தான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நான் ஏற்கனவே சொன்னதை போல வாரிசு சொத்து இருக்கிறவர் அவர் மரணிக்க வேண்டியதுதான் அவருடைய ஒரே வேலை. அப்போ யாருக்கு யார் எவ்வளவு என்பதை இஸ்லாம் தீர்மானித்திருக்கிறது. அதை விவரம் தெரிந்தவர்களிடத்தில் நாம கேட்கலாம். இப்ப நான் இந்த குறுகிய நேரத்தில் வாரிசுரிமையை குறித்து விளக்கமாக அதனுடைய நன்மை என்ன, அதனுடைய தீமை செய்யாவிட்டால் அதனுடைய தீமை என்ன என்பதை குறித்து நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சூரத்து நிசாவில் அல்லாஹு தஆலா விரிவாக பேசுகிறான். 12வது அத்தியாயம் வரை, சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனம் வரை
அல்லாஹு தாலா அந்த வாரிசுரிமையை குறித்து யாருக்கு எவ்வளவு என்பதை குறித்தெல்லாம் சொல்லுகிறான். அடுத்தது 13வது வசனத்தில் அல்லாஹு தாலா தில்க ஹுதூதுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், இது அல்லாஹுடைய எல்லைகள், வரம்புகள். வமன் யுத்தி அல்லாஹ் வ ரசூலஹு யுத்கில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். யார் இந்த வரம்புகளை, அல்லாஹ்வோட வரம்புன்னா தெரியுதா, பார்டர்ஸ், எல்லை, யார் இந்த அல்லாஹுடைய வரம்புகளை மதிக்கிறாரோ கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் பாதங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடுகிற சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார். அலிக்கல் ஃபௌசுல் அலீம், அதுதான் மகத்தான கூலி. இதெல்லாம் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இந்த வாரிசுரிமையுடைய அந்த வரம்புகளை யார் பேணுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார். இது மிகத்தான வெற்றி. இது எத்தனாவது வசனத்தில் வருகிறது? 4வது அத்தியாயம் எத்தனாவது வசனத்தில் வருது? இல்லை 13. வெரி குட். ஆனா 14 பாருங்க எப்படி வருது சொல்லி குர்ஆனை இப்ப கூட எடுத்து பார்த்தோம். வமன் யஅஸில்லாஹ வ ரசூல, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ, வயதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ்வுடைய வரம்புகளை யார் மீறுகிறாரோ, வரம்பு என்றால் இந்த பவுண்டரிஸ், இந்த அல்லாஹ் சொல்லி இருக்கிற வாரிசுரிமையை குறித்த இந்த பவுண்டரிகளை யார் மீறுகிறாரோ, யுத்கில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவரை அல்லாஹ் அவர் நரகத்தில் போவார். யுத்கில்ஹு, அவரை அல்லாஹ் நுழைய செய்வான் நரகத்தில், ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக. வலஹு அதாபுன் முஹீம், அங்கே அவருக்கு இழிவுபடுத்தும் தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுங்க. நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆன் எடுத்து பாருங்க. 13, 12, 13, 14 இந்த வசனங்களை, சூரத்து நிசாவுடைய வசனங்களை எடுத்து பாருங்க. இது ஒரு பாரதூரமான ஒரு ஆபத்தான, இது அவ்வளோ கேர்லெஸ்ஸா இஸ்லாமிய சமூகம் ஹேண்டில் பண்ணுது. இது குறித்து ரொம்ப ரேர் வழக்கு, விவாகரத்து குறித்த வழக்கு, குடும்ப சண்டைகள் வருகிறது. எங்கும் வாரிசுரிமை குறித்த வழக்குகளோ பிரச்சனைகளோ வருவதே இல்லை, அவர்களாவே முடித்துக் கொள்கிறார்கள். எனவே இது குறித்து ஒரு தெளிவான வகுப்பு எதிர்காலத்தில் நாம் நடாத்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த குறுகிய நேரத்தில் இது குறித்து நமக்கு சொல்ல முடியாது. இவ்வளவுதான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இங்கு மற்றொரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் பல்வேறு விரிவுரைகளுக்கு செல்கிறோம், பல்வேறு லெக்சர்ஸ், கிளாஸஸ், ப்ரோக்ராம்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம். அந்த வகையில் நிறைய மார்க்கம் பற்றிய நாலேஜை பெற்றிருக்கிறோம். ஆனால் மாற்றத்தை காண முடியலை, ப்ராக்டிஸில் ஒன்றும் வருவதில்லை, செயலில் நடைமுறையில் எதுவும் வருவதில்லை. இதுக்கு காரணம் நம்ம நாலேஜுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ப்ராக்டிஸை நாம் புறக்கணிச்சது தானா? பிறகு நாம் நாலேஜை திரும்ப திரும்ப பெற்றுக்கொண்டே போகிறோம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. அப்போ ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணாத பாவத்தோட நாலேஜை பெற்று அதிகமாக பெற்று அதையும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்ட பாவத்துக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். அதனால் நாம் இருக்கிற நாலேஜை வச்சு 4 அமலை செஞ்சுட்டு ஆளை விட்டா போதுண்டு இருந்தா நல்லது தானே. நியாயமான ஒரு கேள்வி தானே? ஆமா, என்னை பொறுத்தவரையில் இது ஒரு நியாயமான கேள்வியா இருந்தாலும் கொஞ்சம் ஆழமாக இந்த விஷயம் பார்க்கப்பட வேண்டி இருக்குது. முதலாவது, நாம் அறிவை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், லெக்சர்ஸுக்கு போகிறோம், கிளாஸஸுக்கு போகிறோம், ப்ரோக்ராம்ஸ் போகிறோம், செமினார்ஸ் போகிறோம், ஒர்க் ஷாப் போகிறோம்னு சொல்கிறோமே, இது சிஸ்டப்படி நடக்கிற விஷயம் அல்ல, தன் இஷ்டப்படி நடக்கும் விஷயம். உதாரணமாக நம்முடைய வகுப்பு தொடருக்கு சரி, தொடர்ந்து வந்தவங்க எத்தனை பேர்? ஒன்றை கூட மிஸ் பண்ணாமல் மாறி மாறி வந்தவங்க தான் 95%. 90% மாறி மாறி வந்தவங்க, குறைஞ்சபட்சம் 80% மாறி மாறி வந்தவங்க, முழுமையாக மொத்தமாக எல்லா வகுப்புகளுக்கும் வந்தவங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கண்டா, ஒவ்வொரு வருஷமும் நாம் போகிறோமே, 20 லட்சம் வருஷமா போகிறோம். என்ன போகிறீங்க நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போகலை, அதுதான் உண்மை. அப்போ ஒன்று சிஸ்டமேட்டிக்காக தொடர்ந்தேர்ச்சியாக நாம் எந்த ஒரு மார்க்க ஒரு பயிற்சி நெறியையும் கோர்ஸையும் ஃபாலோ பண்ணது குறைவு. எனவே அவ்வப்போது நாம் அங்கேயும் இங்கேயும் 4 விஷயத்தை கேட்டு வாரோம், தெரிஞ்சுக்கொண்டோம், அதை வச்சு நாம் மார்க்கத்தை பற்றிய நல்ல நாலேஜை பெற்றிருக்கிறோன்ற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது முறையாக படி. இப்போ நான் என்ன எடுத்துக்கொண்டா, உதாரணத்துக்கு நம்மளை தான் சொல்லலாம், நான் 50 வருஷமாக
50 இயர்ஸா மார்க்கம் படிச்சு கொண்டிருக்கிறேன். 1976 ஆண்டு எனது அந்த இன்ஸ்டிடியூஷனில் காலடி வைத்தேன். இப்ப பாருங்க 2025 இந்த ஜூலை மாசத்தோட 50ஆம் வருஷம் எனக்கு பிறக்குது. அங்கேயே தான் இருக்கிறேன். நான் ஒரு பக்கம் டீச்சர் என்று சொன்னா, மறுபக்கம் நான் இன்று வரை ஸ்டூடெண்ட். இது நான் அடக்கத்துக்காக சொல்லல, பணிவுக்காக சொல்லல, மிகைப்படுத்தி சொல்லவும் இல்லை. இன்று வரை நான் அறிவை கற்பவனாக, தேடுபவனாக, படிப்பவனாக, வாசிப்பவனாகவே இருக்கிறேன். ஆனா இன்னமும் நான் படிச்சு முடிக்கல என்ன பொறுத்தவரையில. இப்ப நீங்க நினைக்கலாம் படிச்சு முடிக்கல, 90% முடிச்சிருப்பீங்களே. இல்ல, வேணும்டா ஒரு 20% படிச்சிருப்போம். கூட 80% நாம இன்னும் படிக்கல. இவ்வளவுக்கும் நீங்க நினைக்கலாம், ஓ நீங்க ரொம்ப மந்தமான ஆள் போல இருக்கேன். அப்படி இல்ல. பொதுவாக நான் ஒரு மீத்திறன் உள்ள மாணவனாக அடையாளம் காணப்பட்டவன். மீத்திறன் மாணவன் அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு திறமையான மாணவனாக எனது ஆசிரியர்களால் அடையாளம் காணப்பட்ட ஒரு ஆள். எல்லா காலங்களிலும், எல்லா மட்டங்களிலும், உள்நாட்டு வெளிநாட்டு ஆசிரியர்கள், உஸ்தாத்மார்கள், அறிஞர்களால் ஒரு திறமையான மாணவன் என்று அடையாளம் காணப்பட்டவன். என்னுடைய பெருபேர்களும் அப்படித்தான், ரிசல்ட்ஸும் அப்படித்தான். எல்லா காலமும் முதல் தரத்துல தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல திறமையை நான் எப்படி வெளிப்படுத்துறது? எனவே நான் திறமையான ஒரு மாணவன் தான், அதை பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் உண்மை என்ன, 20% நான் மார்க்கத்தை அறிஞ்சோம். அது என்ன, இது ஒரு சமுத்திரம், இது ஒரு ஓஷன், சாதாரண ஒரு கடலும் அல்ல. எவ்வளவோ படிக்க வேண்டியிருக்கு. நாம் எப்படி சொல்லலாம், நிறைய மார்க் கல்வியை அறிவை நம்ம பெற்றிருக்கிறோம், ஆனால் ப்ராக்டிஸ் இல்லை, ப்ராக்டிஸில் வர்றது இல்லை. நோ, சிஸ்டப்படி படிக்க வேண்டியிருக்கு. தன் இஷ்டப்படி படிப்பது அல்ல, அவ்வப்போது படிப்பதல்ல, அரைகுறையா படிப்பதல்ல, இடைவெளியில் வந்து படிப்பதல்ல, நடுவில் வந்து படிப்பதல்ல. ஆரம்பம் முதல் இதுவரை தொடர்ந்தேச்சியாக ரொம்ப சீரியஸா படிக்கணும். வேலைக்கு எப்படி போறோம், தொழிலுக்கு எப்படி போறோம், டிகிரி ப்ரோக்ராமுக்கு எப்படி போறோம், இல்லை இப்படியா போறோம். இப்படி போனா எல்லா இடத்துலயும் சீட்டு, உங்களோட என்ன சீட்டு கிழிக்கிறா சொல்றாரு. ஆமா, தொழிலே இழப்பீங்க, எக்ஸாம்ல பாஸ் பண்ண மாட்டீங்க, எந்த கோர்ஸையும் முடிக்க மாட்டீங்க. அப்ப அங்கெல்லாம் என்ன நடக்கும்? இப்படி தொழிலுக்கு போனா என்ன நடக்கும், இப்படி யூனிக்கு போனா என்ன நடக்கும்? ஆனா இங்க அது ஒன்றும் நடக்கிறது இல்லை. திரும்ப வந்து குந்தலாம். இந்த நிலைமை மாற வேண்டிய தேவை இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது அவர்களே, இல்ம், இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாலேஜ் என்பது வெறும் இல்முன் பி அம்ரிஹி வ நஹிஹி, அல்லாஹ்வுடைய ஏவல்கள் விளக்கல் பற்றிய இப்படியான அமர்வு மாத்திரம் அல்ல. இன்னொரு இல்ம் இருக்கு, அதான் இல்முன் பிஹி, நேரடியா அல்லாஹ் பற்றிய அறிவு. அல்லாஹ்வுடைய ஏவல்கள் விளக்கல் பற்றிய அறிவை, ஷரியாவுடைய அறிவை அந்த தரீக்கல் முதாரசா, டீச்சிங் லேர்னிங் கூட, கற்றல் கற்பித்தல் கூட பெற்றுக்கொள்ளலாம். கற்றல் கற்பித்தல் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அல்லாஹ் பற்றிய அறிவை, அல்லாஹ்வுடனான அந்த நெருக்கத்தை, இறுக்கத்தை பெறுவதற்கான வழி, அவன் யார், எப்படிப்பட்டவன் என்பதை அறிவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஒன்று லேர்னிங், டீச்சிங். அடுத்தது முஜாஹதா. வெறும் முதாரசா அல்ல, முஜாஹதா என்றால் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் அமளிபாத்தில் ஈடுபடுகிறோமோ, நட்காரியங்களில் ஈடுபடுகிறோமோ, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோமோ, தொழுகை, சுன்னத்தான தொழுகை, கயாமுல் லைல், தஹஜ்ஜுத், திலாவத்துல் குர்ஆன், காலை மாலை திக்ருகள், ஏனைய வணக்க வழிபாடுகள், இப்படி இதுக்கு சொல்றது முஜாஹதான். அது முதாரசா, இது முதாரசா. இப்ப நாம தொழ போறோம் இல்லையா, அதான் சொன்னோன்னே அதுக்கு சொல்றது முஜாஹதா. ஒருவர் அறிவை பெறுவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று முதாரசா, அடுத்து முஜாஹதா. ஒன்று கற்றல் கற்பித்தல், இப்படியான அமர்வுகள், வகுப்புகள், கோர்சஸ், ப்ரோக்ராம்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், லெக்சர்ஸ், கிளாஸஸ். அடுத்தது முஜாஹதா. எந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு உரையாடுகிறோமோ, உறவாடுகிறோமோ, நெருங்குகிறோமோ, சுஜூதில் இருக்கிறோமோ, ருக்கூல் இருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகிறோமோ, பார்க்கிறோமோ, படிக்கிறோமோ, சுன்னத்துகளை ஹயாத்தாக்குறோமோ, பித்அத்திலிருந்து விலகிறோமோ, விடுபடுறோமோ, பாவங்களிலிருந்து தூரமாகிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு அறிவை தருவான். அதுக்கு சொல்றது அல் இல்முல் லதுன்னி, அல்லாஹ் பக்கம் இருந்து கிடைக்கிற அறிவு. அல் இல்முல் மௌஹூப், அங்கிருந்து நாம படிச்சு பெற அறிவு அல்ல, அல்லாஹ் பக்கம் இருந்து கிடைக்கிற அறிவு. அந்த அறிவை பெற்ற மனிதன் இருக்கிறானே, அவன் அசைய மாட்டான். நீங்க பார்ப்பீங்க கிராமப்புறங்கள்ல சாதாரண ஒரு பாமர மகன் என்று சொல்லப்படும், பள்ளிவாசல் பக்கமும், சாரி பள்ளிவாசல் நான் சொல்றேன், பள்ளிவாசல் அல்ல, பள்ளிக்கூடம், ஸ்கூல் பக்கம் கூட, மலைக்கு கூட ஒதுங்காத ஒருவர் கடந்த 40 வருஷமாக முதலாம் சஃப்ல தொழுவார், தஹஜ்ஜதை விட மாட்டாரு, குர்ஆனை ஓதுவார். இப்படிப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன்.
அவர்களுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் கிடையாது, மிக குறைவு. அவரிடம் இருக்கிற நாலேஜ் என்ன? இல்முன் பிஹி, நேரடியாக அல்லாஹ் பற்றி அறிவு. அந்த அறிவு அவர்கள் எப்படிப்பட்டார்கள் தெரியுமா? முதாரசா கூட அல்ல, முஜாஹதா மூலமாக. எனவே இந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் முதாரசா, இன்னொரு பக்கம் முஜாஹதா. அப்ப அந்த வகையில் நான் அந்த கேள்வியை பாராட்டுறேன். இப்படி ஒரு அவேர்னஸ் வேணும். முதாரசா மூலம் பெற்ற அறிவு பிரயோசனம் அளிக்க வேண்டும் என்றிருந்தால் முஜாஹதா தேவை. நாளாந்தம் எல்லா வகையான அமல்களிலும், விவாதத்துகளிலும், நற்காரியங்களிலும், மார்க்க கடமைகளிலும் மிக மிக விழிப்பாக ஈடுபாட்டோடு நாம் இருக்க வேண்டும். சில சமயம் ஷைத்தான் இப்படி கூட நமக்கு நம்ம மனசுல போடுவோம். இதுவரை நிறைய பயான் கேட்டிருக்கோம், புக்கு படிச்சிருக்கோம், நமக்கு ஓரளவு நாலேஜ் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணலையே, நம்ம செய்யலையே, அதனால அடுத்தது இன்னும் பயானுக்கு போக வேண்டாம், முதல்ல படித்ததை செயல்படுத்துவோம், அப்படி கூட நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க. காயல்பட்டணம் என்ற தமிழ்நாட்டுடைய பிரபலமான நகரம். நான் வருடா வருடம் ஜாமில் அஸ்ஹர் என்று சொல்லப்படக்கூடிய அங்கிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசலுக்கு பயானுக்கு நான் போவேன் ரமதானுடைய காலத்தில். ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிந்த ஒரு அறிமுகமான ஒரு இளைஞர், நீ என்ன பயானுக்கெல்லாம் வரலையே அப்படின்னு கேட்டால், இல்லை இதுவரை படித்ததே நான் ஃபாலோ பண்ணலையே, நீ படித்து கேட்டு என்ன செய்ய, நம்மள ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இது ஷைத்தானோட இன்னொரு சூழ்ச்சி. நாம் லிம தகூலூன மாலா தஃபூலூன் மாதிரி, ஏன் செய்யாத ஒன்றை சொல்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் கொண்டு சரி முதல்ல படித்ததை செயல்படுத்துவோம், அப்புறம் பயானுக்கெல்லாம் போகலாம் என்று ஒரு ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை போடுவான். அதனாலேயே நிறைய பேர் அப்படி வராமல் இருப்பாங்க. இல்லை நாள்பட நாம் கற்கலாம், அந்த எண்ணம் இருக்கணும், கண்டிப்பாக கற்றதை செயல்படுத்த வேண்டும். அது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு 10 கூர்மையான கூர்வாள்கள் உங்களிடத்தில் இருக்குன்னு வச்சு, ஸ்வாட். நீ ஒரு காட்டுப்பகுதியில் போறீங்க, ஒரு சிங்கம் வருது, 10 வாளும் உங்ககிட்ட தான் இருக்கு இடுப்புல. நீங்க சிங்கத்துக்கு முன்னாடி நின்னா ஒரு வாளையாவது எடுத்து நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும் அல்லவா அந்த சிங்கத்துக்கு எதிராக. அப்பதானே உங்களுக்கு அதிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். ஒன்றும் இல்லை, அப்படியே நீங்க வாழை வச்சுட்டீங்கன்னா அப்ப கற்ற கல்வியும் என்பது அப்படித்தான் செயல்படுத்த வேண்டும். ஆனால் செயல்படுத்தவில்லையே என்பதற்காக மேற்கொண்டு கற்காமல் இருப்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. அதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னை கற்க வேண்டும், கற்று ஒரு கட்டத்தில் நாம குறைந்தபட்சம் இத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களால் இயன்றவரை அல்லாஹ்வை அஞ்சுங்கள், இயன்றவரை கற்றதை நீங்கள் செயல்படுத்துங்க. அதுக்காக வேண்டி செயல்படுத்தவில்லையே கற்றதை, எனவே இனி கற்க வேண்டாம் என்று இது போன்ற வகுப்புகளுக்கு வருவதை ஷைத்தான் சில போது வேணாம்பா அப்படின்னு நினைப்பேன். ஒரு லைஃபான ஹதீஸ் என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஹதீஸ் இருக்குது, ஷேக் சொல்லணும் எனக்கு தெரியல ஹதீஸ் சஹீஹா என்று சொல்லி. இப்னு உமர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்ன ரஜுல லா யகூனு மின் அஹ்லில் ஜிஹாத் வ மின் அஹ்லிஸ் ஸலாஹ் வ ஸியாம் வ மிம்மன் யஅமுரு பில் மஅரூஃப் வ யன்ஹா அனில் முன்கர். ஒரு மனிதர் தொழுகையாளியாக, ஜிஹாது செய்பவராக, நோன்பாளியாக, நன்மையை ஏவக்கூடியவராக, தீமையை தடுக்கக்கூடியவராக எல்லாம் இருப்பார். ஆனால் வமா யுஸா யௌமுல் கியாமத்தி அஜ்ருஹு இல்லா அலா கத்ரி அக்லிஹி. ஆனால் மறுமையில் அவருக்கு அவருடைய அறிவின் அடிப்படையில் தான் அவருக்கு கூலி வழங்கப்படும். மறுமையில நீங்க செய்த செயலின் அடிப்படையில் கூலி வழங்குவதை விட அந்த செயலை எவ்வாறு புரிந்திருந்தீர்கள், உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, நாலேஜ் இருக்கு, அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா கூலி தருவான். இந்த ஹதீஸ் சஹீஹா என்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. சஹீஹாக இருந்தால் அப்ப அறிவு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதான் செயல்படுத்தணும். கண்டிப்பாக செயல்படுத்தலையே அப்படிங்கிறனால அப்புறம் பார்த்துக்கலாம் என்றிருந்தால் அது ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம், குழப்பம் என்றே நான் கருதுகிறேன். அல்லாஹு ஆலம். நல்லது. நேரம் 9 மணி. இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. இன்னும் 10 நிமிஷம் இருக்குதா? ஓகே. பதில் தான் ஓடிட்டு இருந்து. ஆமா, உங்க பக்கத்துல இருந்து ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தால் சொல்லலாம், கேட்க வேண்டி இருந்தால் கேட்கலாம். தட்டுங்கள்.
திறக்கப்படலாம். ஃபெமினிசம் நாசிஸ்டாலஜி or something. அது இப்ப ரொம்ப ஆன்லைன்ல வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு. ஆமா. அதுல ஃபெமினிசம் இஸ் காமன். பட் the நாசிஸ்டாலஜிங்கற வேர்ட் இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். அது ரொம்ப பொம்பளைங்க தான் ஆக்சுவலா கணவன்மார்களை வந்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரி பேசுறாங்க. அது எஸ்பெஷலி அவங்க டைவர்ஸ் ஆன பொண்ணுங்க பேசுறாங்க. சமயத்துல நம்மளுக்கு அது வந்து இல்ல சரியாவும் இருக்குது, ஆனா மார்க்கத்துக்கு எதிரா இருக்கு அவங்க சொல்றது. அதை பத்தி உங்களோட பார்வை நமக்குன்னு ஒரு பார்வை இல்ல, நம்ம மார்க்கம் இதை பார்க்கிறத மாத்திரம் எனக்கு சுருக்கமா சொல்லலாம். நான் ஏற்கனவே முதலாவது அவருடைய கேள்வியை சொல்லிடுறேன். சுருக்கமா சொன்னா நிறைய புதிய புதிய இசங்கள் இருக்கின்றன. இந்த இசங்கள் ஆண்களை போலவே பெண்களை பாதித்து வருகின்றன. அதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இப்போது பிஹேவ் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால ஆண்கள் படும் பாடு பெரும் பாடு. இவங்களுக்கு பிரச்சனை அந்த இசங்களால அவங்க பாதிக்கப்பட்டதல்ல, அதனால இவங்க பாதிக்கப்படுறாங்கிறது மட்டும்தான். யாரு இந்த ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை உண்மையிலே. ஸோ அந்த வகையில இந்த எல்லா கொள்கைகளும் செக்குலரிசத்தை பேஸ் பண்ணவை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், செக்குலரிசம் தான் பேஸ். செக்குலரிசம் என்பது மத பெருமானங்கள் இருந்து, ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ், ரிலிஜியஸ் வேல்யூஸ் இருந்து முழுமையாக மொத்தமாக விலகி சுதந்திரமாக வெறும் இன்டலெக்ட், வெறும் மைண்ட், வெறும் மனசாட்சி, அந்த காலத்துல தன் மனசுக்கு எது சரியென்று படுதோ, தன் அறிவுக்கு எது சரியென்று படுதோ, எது பொருத்தப்படுதோ அதை செய்யறது. அதனாலதான் நாளுக்கு நாள் புது புது ஐடியாலஜிஸ் வந்து கொண்டே இருக்கு. இன்றைய ஆகப்பெரிய ஃபித்னா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த செக்குலரிசத்தை அடிப்படையாக கொண்ட, மெட்டீரியலிசத்தை அடிப்படையாக கொண்ட இவற்றிலிருந்து பிறக்கின்ற இந்த கொள்கைகள் தான். இது 1 அல்ல 2 அல்ல 5 அல்ல 10 அல்ல அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த எல்லா கொள்கைகளும் போல சில நல்ல பகுதியை கொண்டிருக்கின்றன என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் பெரும்பாலும் பிழையான இஸ்லாத்துக்கு எதிரான நிலைப்பாடுகளை தான் கொண்டிருக்கின்றன. பிழையான இஸ்லாத்துக்கு எதிரான நிலைப்பாடுகள் தான் கொண்டிருக்கின்றன. உதாரணமாக பெண்கள் தொடர்பான பயங்கரமான கோட்பாடுகள் இருக்கின்றன. அவற்றில் 2 பேர் தான் அவர் சொன்னார், ஆனா 20 இருக்குது. சாராம்சம் என்னண்டா, பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள். ஓகே, ஆண்களை விட பெண்கள் எந்த வகையிலும் தரத்தில் குறைவானவர்கள் அல்ல. இதுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவார்கள். ஜெண்டர் என்று பார்க்கும் போது அங்கு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் 2 சாராருக்கும் வழங்கப்படும். ஆனா அவர்கள் மறைமுகமாக சொல்லாமல் சொல்வார்கள், இஸ்லாத்துக்குள் அந்த நிலை இல்லை. இஸ்லாத்துக்குள் இருக்கிறதோ இல்லையோ, முஸ்லீம்களுக்கு மத்தியில் இது பிராக்டிஸ்ல இல்லை. பெண்கள் ஏதோ ஒரு வகையில் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள், குறை மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, ஆணுக்கு 2 பங்கு வாரிசு சொத்துல, பெண்ணுக்கு 1 தான். இது ரொம்ப கொச்சையா மேலோட்டமா வாரிசு சட்டத்தை விளங்கி ரொம்ப பிழையா நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆண்களுக்கு தான் மஸ்ஜிதுக்கு சுதந்திரமா போகலாம், பெண்களுக்கு அப்படி இல்லை, நிறைய கட்டுப்பாடு இருக்குது. இப்படி 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 மிகவுமே ஆழமில்லாத மேலோட்டமான வாதங்களை அவர்கள் முன்வைக்கிறாங்க. நம்மவர்களும் உண்மைதானே, அப்படித்தானே இருக்குது, இஸ்லாம் என்றால் ஆணாதிக்க மார்க்கம் என்ற ஒரு பார்வை இருக்குது. ஆனா இந்த அவர்கள் சொல்ற எந்த உதாரணமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஓட்டுக்கு விளக்கம் சொல்லலாம். அப்ப வாரிசு உரிமையில இந்த 1:2 என்ற விகித வித்தியாசம் இருக்குதே, அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்கள்ல ஆண்களும் பெண்களும் சமமாக வாரிசத்தில் பங்கேற்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல ஆண்களை விட கூடுதலாக பங்கேற்பார்கள். இதுக்கான நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சில போதுதான் இந்த 1:2 என்ற விகிதாசாரம் வரும். அடுத்தது, இஸ்லாமிய சமூக அமைப்புல வாரிசு சொத்தை தனியா அமல்படுத்த முடியாது. எனவே நான் அடிக்கடி வலியுறுத்துவோம், இஸ்லாம் தனிமனிதனுக்குள்ள மார்க்கம் அல்ல. குத்துபாலே அதைத்தான் நான் சொன்னேன், சமூகம் கடைபிடிக்கிற மார்க்கம். இஸ்லாம் வாழ்க்கையில வரணும். சும்மா இண்டிவிஜுவலி கொஞ்சம் வணக்க வழிபாடுகளை செஞ்சு கொண்டு நம்ம முஸ்லிம் சொர்க்கம் போயிடாது. கம்யூனிட்டியாக வரணும், வந்துதான் வாரிசு சட்டம் அமுல்ல வரணும். எங்க இஸ்லாம் வாழுதோ, குடும்ப வாழ்க்கையில சமூக வாழ்க்கையில இஸ்லாம் இருக்குதோ, அங்க பெண்ணுக்கு சொத்தே அவசியப்பட மாட்டாது. ஏன் தெரியுமா? ஆண் முழுக்க முழுக்க பெண்ணுடைய எல்லா விவகாரங்களுக்கும் பொறுப்பு, எல்லா விவகாரங்களுக்கும் பொறுப்பு.
மகளா இருக்கும் போது தந்தைக்கு பொறுப்பு, சகோதரனுக்கு பொறுப்பு சகோதரியா இருக்கும் போது, பிறகு கணவனுக்கு பொறுப்பு, பிறகு பிள்ளைகளுக்கு பொறுப்பு. இஸ்லாமிய குடும்பத்தில் ஐடியல் முஸ்லிம் ஃபேமிலியில பெண் என்பவள் மிகப்பெரிய கெஸ்ட், அவ மிகப்பெரிய ஒரு 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 விருந்தினர், அதிதி அந்தஸ்து தான் இஸ்லாம் பெண்கள் கொடுத்திருக்குது. ஆனா எங்களுடைய பெண்கள் எல்லாம் அகதிகளா தான் இருக்கிறாங்க, அதிதியா இல்ல, அவர்களுக்கு நஃபக்கா இல்ல, அவர்களுக்கு கிஸ்வா கிடையாது. வீடு, உடை, உணவு, வாழ்க்கை செலவு, அன்றாட செலவு எதுவும் பெண்ணுக்குள்ள பொறுப்பல்ல. எந்த அளவுக்கு என்றால் ஒரு பெண்ணுக்கு சொல்லலாம், குழந்தைக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன் என்று. ஏய் புரிஞ்சுக்கோங்க, நான் பால் கொடுக்க மாட்டேன், பால் கொடுக்கறதுக்கு வேற ஏற்பாடு செய்ய சொல்ற உரிமை இருக்குது. நான் தொழில் செய்ய போக மாட்டேன் தா, சம்பாதிக்க மாட்டேன் தா என்று சொல்ற முழு ரைட்டையும் இஸ்லாம் கொடுத்திருக்கு. பெண்கள் அதை செய்யலாம், வாலண்டரியா செய்யலாம். பரவாயில்ல நான் குழந்தை பால் கொடுக்குறேன், பரவாயில்ல நானும் சம்பாத்தியத்துக்கு ஏதாவது வழி செய்யறேன். ஆணுக்கு தான் எல்லாம் கடமை, அவ்வளவு கடமை. எனவே முஸ்லிம் சமூகத்துல, முஸ்லிம் குடும்பத்துல பெண் பெரிய ஆள், கெஸ்ட், கொஞ்சம் எதுவும் தேவையில்லை, தேவையா இருந்தாலும் கொஞ்சம் போதுமானது. இதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. நான் சும்மா மேலோட்டமா தொட்டு காட்டுறேன். ஆனா எங்க இருக்குது இஸ்லாம் வாழுதா? இஸ்லாம் இண்டிவிஜுவல் லைஃப்ல, பள்ளியிலையும் இபாதத்திலையும் கொஞ்சம் செட் ஆஃப் ரிச்சுவல்ஸ்ல வாழுது. அதை வச்சுக்கொண்டு தான் என்னமோ சொர்க்கம் போறதுக்கான ஒரே வழி நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அங்க இல்ல, குடும்பத்துல இல்ல, கல்யாண வீட்டுல இல்ல, வியாபாரத்துல இல்ல, கொடுக்கல் வாங்கல இல்ல, சமூகத்துல இல்ல, ரோட்ல இல்ல, எங்கேயுமே மார்க்கே இல்ல. இங்க மார்க்கெட் சொல்லி கொஞ்சம் வச்சுக்கொண்டு எல்லாமே அதுதான் மார்க்கெட் சொல்லி யாரு சொன்ன மார்க்கம்? அல்லாஹ் ரசூல் சொன்ன மார்க்கம் இல்ல. இது நம்ம ஆலிம்கள் சொன்ன மார்க்கம், அவனுக்கு வசதியான வெர்ஷன் ஆஃப் இஸ்லாம். எனவே இஸ்லாம் முழுமையாக வாழ்க்கையில வந்தா இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதே மாதிரிதான் இந்த ஃபெமினிசத்தில் சொல்லப்படுற மற்ற எல்லா பிரச்சனையும். இஸ்லாத்துல ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. ஏன் தெரியுமா? இது பெரிய தலைப்பு, நான் தொட்டு காட்டுறேன், கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா பேசப்படுற ஒரு தலைப்புன்ற காரணத்தினால. ஏன் இல்ல தெரியுமா? ஆண் பெரியவரா பெண் பெரியவரா என்ற பாகுபாடு இஸ்லாத்துல இல்ல. ஒவ்வொருவருக்கும் உள்ள இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொருவருக்கும் உரிய இடம், சமமான இடம் அல்ல. சிங்கள மொழி சொல்வார்கள் நிசித்தன, சமத்தன இல்ல. சமத்தன சமமான இடம், நிசித்தன உரிய இடம். ஆணுக்குரிய இடம், பெண்ணுக்குரிய இடம், தாய்க்குரிய இடம், தந்தைக்குள்ள இடம், பிள்ளைக்குள்ள இடம், ஆண் பிள்ளைக்குள்ள இடம், பெண் பிள்ளை கூட ஒவ்வொரு உரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமா தாய் என்ற நிலையில முதல் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் யாருக்கு? பெண்ணுக்கு. தகப்பனுக்கு 4ஆம் இடம் தான், 4th place. கணவன் நிலையில, கணவன் மனைவி நிலையில கணவன் முந்துவார். மகள் என்ற நிலையில மகனை விட மகள் முக்கியத்துவம் பெறுவா. குடும்பத்துல சந்தர்ப்பத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து, அவருடைய நலனை பொறுத்து அல்லாஹ்வுடைய ரப்பானியமா இருக்கு. இது டிவைன் சிஸ்டம், இது மனிதன் வகுத்த சட்டம் அல்லையே, ரப்புல் ஆலமீன் படைச்சவங்க வகுத்த சட்டம். இவனுடைய ஃபெமினிசமும், இவனுடைய செக்குலரிசமும், இவனுடைய மாடர்னிசமும், இவனுடைய லிபரலிசமும் நேற்று கொண்ட சொல்லு, இன்றைக்கு கொண்ட சொல்லு, நாளை கொண்ட சொல்லும். முழு சமுதாயத்தையும் குட்டிச்சோராக்கி போட்டாங்க. ஆம்பளை எல்லாத்தையும் மறைக்கிறான், பொம்பளை எல்லாம் துறக்கிறா. உண்மையிலே ஆம்பளை உடுக்க வேண்டிய ஆடைய பொம்பளை உடுக்கிறா, பொம்பளை உடுக்க வேண்டிய ஆடைய இவன் உடுத்து கொண்டு திரிகிறான். சுருக்கமா சொல்றேன், போடுகிறேன் தொப்பி பொருத்தமானவரை அடுத்து அனுங்க. ஆமா, நான் ஒரு முறை சொன்னேன் ஒரு நண்பனுக்கு, அவனுடைய 2 சிஸ்டர்ஸ் அரபுற ஆடை அணிவாங்க. இவன் பின்னா பெரிய தோப்பை போட்டுக்கொண்டு தொப்பியும் போட்டு தலப்பா கட்டு கொண்டு திரிகிறான். யாரு? பிரதர். நான் சொன்னேன், இங்க வாரிசு தேவி உன்ட இந்த உடுப்ப உன்னோட சிஸ்டர்ஸ் கொடு, அவங்களோட சிஸ்டர்ஸ் உடுக்கிறத நீ விடு, 2 பேரும் சொர்க்கம் போகலான்னு. என்ன நீங்க சொல்றீங்க? வேற என்னப்பா, ஆணுக்கு தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் எல்லாம் மறைச்சா போதும், அவருக்கு மறைஞ்சாச்சு, மற்றது மேலதிக அலங்காரம். பெண்ணுக்கு அப்படி இல்லை. எனவே நீ அணிஞ்சிருக்கிற இந்த ஆடையை கொடு, அணிஞ்சா மாஷா அல்லாஹ், இந்த தலைப்பாயம் போட்டு தொப்பையும் கட்டி தொப்பையும் போட்டா பொம்பளுடைய அவருக்கு ஓகே தானே? அப்படியா இல்லையா? அதே நேரம் அவ அடிச்சிருக்கிற அந்த அரகோட என்ன குட்டை ஆடையா, அதை நீ கொடுத்தாண்ட நீ கரை சேர வேண்டிய சாக்காஸ்டிக்கா சொன்னது. அதுக்காக பிள்ளையா வணங்கிறாதீங்க. இவரெல்லாம் முடிஞ்சு புதுசா என்னமோ சொல்றாரு, ஆம்பளை உடுப்பா பொம்பளை உடுக்கணும், பெண் உடுப்பா ஆம்பளை உடுக்கட்டும். அதுக்காக அல்லது விளங்குறதுக்கான சொல்றேன், புரியுறதுக்காக சொல்றேன். சில விஷயங்களை கொஞ்சம் குத்தி சொல்ல வேணும் போல் இருக்கிறது. நான் வளமையா சிந்தனையை தூண்டும் விதத்தில் தான் பேசுவோமே தவிர சீண்டும் விதத்தில் பேச மாட்டோம். சிந்தனை தூண்டத்தானே பேசணும். சிந்தனை தூண்டுற நேரம் கொஞ்சம் லேசா விளங்காம சீண்டணும். ஆமா, மாடு சொல்ல வேணும் போல இருக்கும், கட்டுக்குட்டினாவது சொல்லி தொலைவணும். அப்பதான் அந்த ஆத்மா சாந்தி அடையும். புரியுதா உங்களுக்கு? எனவே இந்த வாதங்களுக்கு பின்னால் இருப்பது இக்னரன்ஸ், லெக் ஆஃப் நாலேஜ். எனவே தான் திரும்பவும் சொல்றேன், மார்க்கத்தை படிங்க. ஃபெமினிசம்
இஸ்லாமிய பார்வை படிப்போம், மெட்டீரியலிசம் இஸ்லாத்திய நோக்கு படிப்போம், செக்யூரிசம் இஸ்லாத்திய நோக்கு படிப்போம், லிபரலிசம் இஸ்லாமிய நோக்கு படிப்போம். இப்படி இருக்கிற எல்லா வாதங்களையும் நாம குந்தி படிக்கணும். 10 மணித்தியாரம் 15 மணித்தியாரம் படிக்கணும், படிச்சுதான் விளங்கணும். அப்ப நமது யூத்துக்கு அதுக்கான வழி செய்யப்படணும். இப்ப போன ஒரு பாடத்துல அதைத்தான் சொன்னேன். இப்ப நாளைக்கு கூட ஒரு டிஸ்கஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் யூத்துக்கானது. இந்த யூத்துக்கான ஒரு கரிக்குலம், ஒரு சிலபஸ், அவர்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், தேவையான எல்லா விஷயங்களும் தூக்கப்பட்டு தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு அறிவூட்டணும். ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு கோவப்பட்டு புண்ணியம் இல்லை இப்படி என்ன மாதிரி இப்படி கெடுக்கெடுக்குன்னு சொல்லியும் இவங்கள மாறவா போறாங்க, மாற போறதில்லை. என்றாலும் பெற்றோர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் வரணும், குழந்தைகளுக்கு தொடர்ந்து எச்சரிக்கையான வழிகாட்டல் கொடுக்கணும்னு சொல்லி முடிங்க. அவ்வளவுதான். முடிச்சிருங்க. யார் இது? அதாவது உங்களது நமது ஈமானை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கொஞ்சம் நடைமுறை சாத்தியமான சில ஆலோசனைகளை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். சொல்லுங்க. இல்ல நான் பேசிட்டேன். நீங்க 2 நிமிஷம் பேச சொல்லுங்க. நமது ஈமான ஆரோக்கியமா ஹெல்த்தியா வச்சு கொள்றதுக்கு சில ஆலோசனைகள் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு முக்கியமாக நீங்கள் இந்த இஸ்லாமிய இந்த கற்கை நெறியை தொடர்ந்து இதனோட டச் வைங்க. நிச்சயமா ஏதேனும் ஒரு வகையில் இஸ்லாத்தை படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அங்க சொன்னாங்களே 50 வருஷம் 40 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனாலும் நான் ஒரு சமுத்திரம் அது. எனவே அது உங்களுடைய ஈமானை உங்களுக்கு ஈரமாக வைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜத்திது ஈமானக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதனூடாக உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இது முக்கியம். நீ கற்றுக்கொண்டே இருங்கள் ஏதேனும் ஒரு வகையில். அதை டச்சை விட்டுறாங்க, டச்சை விட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவு. ஒன்று. 2வது நான் முக்கியமாக சொல்வேன், உங்கள் வீட்டு சூழலை நீங்கள் மாற்றுங்கள். இது குறித்தும் ஒரு நாள் நீண்ட ஒரு சூழல் என்வைரன்மெண்ட் தானே பேசுறாங்க நிறைய. சூழல் முகாமைத்துவம், சூழல் ரொம்ப முக்கியம். வீட்டு சூழலை இஸ்லாமிய சூழலாக மாற்றாமல் நீங்க ஒண்ணும் நடக்காது. நீங்க வீட்டுக்குள்ள போன ஒரு முஸ்லீம் வீடாக தெரிய வேண்டாம். ஒரு 10 புக்கு வைங்க, பார்வைக்கு வைங்க, படிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு இஸ்லாமிய புக்கு வைங்க, குர்ஆனை வைங்க, அதை வைங்க, ஒரு ஆயத்தில் குறிச்சி, அதெல்லாம் இப்ப இருக்குது, இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் இருக்கணும். ஒரு இஸ்லாமிய சூழல் ரொம்ப முக்கியம். சூழல் என்பது மிக முக்கியம். இஸ்லாம் சொல்லுகிறது 99 கொலையை ஒருவர் செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், செஞ்சார்ல ஒரு ஆள் தௌபா கேட்டார். ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டார், எனக்கு தௌபா கிடைக்குமா? ஒரு வணக்கசாலி, உனக்கு 99 கொலை பண்ணிருக்க அடப்பாவி, உனக்கெல்லாம் கிடைக்கவே செய்யாதுன்னு சொன்னார். அவரை போட்டு செஞ்சுரி 100. அப்போ அவருக்கு மனசு தாங்கல. ஒரு ஆலிம் இடத்தில், அறிஞர் இடத்தில் சென்றார். அப்போ அவர், உனக்கு தௌபா கிடைக்கும், யார் தௌபாவுடைய வாசலை அடைக்க முடியும் என்று சொன்னார். இப்ப இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு அறிஞருக்கும் ஒரு வணக்கசாலிக்குமான ஒரு வேறுபாடு. ஒரு அறிஞரிடத்தில் உங்களுடைய விளக்கத்தை கேளுங்கள். அப்போ 100 கொலை செய்தவனை கூட சொர்க்கத்துக்கு அனுப்புகிற ஆற்றல் ஒரு அறிஞனுக்கு உண்டு. அந்த அறிஞர் என்ன பதில் சொன்னார்? அது ரொம்ப முக்கியம். உனக்கு தௌபா கிடைக்கும், ஆனா நீ வசிக்கிற ஊர் சரியில்லை, பாவிகள், மோசமானவர்கள், தீயவர்கள், அங்கிருந்து புறப்பட்டு இந்த ஊருக்கு போ, அங்கு நல்லவர்கள் இருக்கிறார்கள், அங்கு சேர்ந்து வாழ், உனக்கு தௌபா கிடைக்கும் சொல்லி அவர் புறப்பட்டு போனாரு. அதுக்கிடையில மவுத் ஆயிட்டாரு. வானவர்கள், ரஹ்மத்துடைய வானவர்களோட, இதுல நீண்ட வரலாறு. ரஹ்மத்துடைய வானவர்களோட கை என்ன சொல்ற, சூழல் ரொம்ப முக்கியம். சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே உங்களுடைய வீட்டு சூழலை மாற்றுங்கள். உங்களுடைய வாகனத்தில் கூட முடிந்தவரை இஸ்லாமிஸ்டாக மாற்ற முடியும் என்றால் செய்யுங்கள். 1வது, எதேனும் தொடர்ந்து ஒரு 4 விஷயத்தை படிச்சுட்டே இருங்க. டிஸ்கண்டினியூ பண்ணவே பண்ணாதீங்க. 2வது, சூழலை மாற்று. 3வது, மிக முக்கியமாக ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅ அல்லதீன யதூன ரப்பஹும் பில் கதவாத்தி வல் அஷியா. பேச முடியும். காலையிலும் மாலையிலும் இறைவனுடைய முகத்திற்காக இறைவனை துதிக்கிற மக்களோடு உங்கள் சகவாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க நல்லவங்களோட பழகுங்க.
அல்லாஹ்வை குறித்தும் அல்லாஹ்வுடைய தூதரை குறித்தும் மார்க்கத்தை குறித்தும் கவலைப்படுகிற பேசுகிற மக்களோட உங்கள் சகவாசத்தை ஏற்படுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வட்டம் எப்படி இருக்கு, உங்க ரிலேட்டிவ்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அது மாதிரி தான் உங்களுக்கும் வரும். நல்லவர்களோட பழக்கத்தை வைங்க. அவங்க நீங்க மறந்தாலும் தொலை சொல்லுவார்கள். இந்த மாதிரி பயான் இருந்தாலும் வர சொல்லுவார்கள். அல்லது இல்லைன்னா தொலை போறீங்கன்னா வாடா பாலாம், அப்புறம் தொழுதுக்கலாம்டா, டைம் இருக்குல்லடா, அதான் நிறைய நேரம் இருக்கு அப்படிம்பா, அதோட முடிஞ்சிடும். எனவே தோழமை என்பது மிக முக்கியம். ஆணா இருப்பினும் பெண்ணா இருப்பினும் யாரோடு நீங்கள் நட்பு வைத்திருக்கிறீர்கள் அது மிக முக்கியம். எனவே இந்த 3 எனக்கு இப்ப நினைவுக்கு வருகிறது. 1, தொடர்ந்து எதையேனும் படியுங்கள், படித்துக் கொண்டே இருங்கள். 2வது, உங்களுடைய வீட்டு சூழலை நீங்கள் இஸ்லாமிய சூழலாக முடிந்தவரை மாற்றுங்கள். நீங்க ஏதோ போட்டோ வைக்கிறீங்க, அதை வைக்கிறீங்க, சும்மா வீட்டு போனா ஒரு சூழல் இஸ்லாம். நம்ம குர்ஆனை டேபிள்ல வைங்க, புக்கு வைங்க, கொஞ்சம் புக் எடுத்து வைங்க, ஒரு லைப்ரரி, சின்ன ஸ்மால் லைப்ரரி நீங்க உருவாக்குங்க. படிக்கிறீங்களா, என்னைக்கா ஒரு நாள் படிப்பீங்கல்ல. நல்லவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி. அல்லாஹ் அலா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில 2 உஸ்தாதுமார்களும் மிக அழகான முறையிலே பல விளக்கங்களை தந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும், அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் கூட வருகிற புதன்கிழமை வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் 7 மணிக்கு இந்த பயான் இருந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பயான் இருக்கும். என்னுடைய ஷேக் நூர் முஹம்மது அவருடைய பயானிக்கு எல்லா சகோதரரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அடுத்தது நம்முடைய ஷேக் அவர்களுடைய அந்த ப்ரோக்ராம் இன்றோடு முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக நாம் எல்லோரும் துவா செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவருடைய ஹயாத்தை நீளமாக ஆக்கி வைத்து அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து மீண்டும் மீண்டும் வந்து நம்மவர்களுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லிக் கொடுப்பதற்கும் அவர்கள் நமக்கு நல்ல கல்விகளை கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா கூறியவனாக அவர்களுக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று அவருடைய உடல் ஆரோக்கியத்தை கூட கருத்தில் கொள்ளாமல் நமக்காக வேண்டி வந்து பல நல்ல கல்விகளை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும். அடுத்ததாக அவர்களுக்கு நம்முடைய இஸ்லாமிய அழைப்பு பணி மையத்தின் சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சுப்ஹானல்லாஹ்.